பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நாங்கள் கதியத்து தாலீல் என்று சொல்கிற இந்த பரப்புக்குள்ளால் தாலீல் என்று சொல்கிற அந்த கருத்தை விளங்கிக் கொள்ளுதல் என்று சொல்கிறதுல நாங்கள் சொன்னோம், இந்த மூன்று அடிப்படையில் நாங்கள் அதை புரிஞ்சு கொள்வது முக்கியமானதுண்டு. தாலீல் அல் ஃபல்சஃபி, தாலீல் அல் மஸ்லஹி, தாலீல் அல் கியாசி என்று சொல்கிற இந்த மூன்று அடிப்படையில். இப்போ தாலீல் ஃபல்சஃபி என்று சொல்கிறது அது என்ன, பின்புலம் எப்படி, அதனால் வந்த கருத்து வேறுபாடு என்ன, அது இஸ்லாமிய சட்ட பாரம்பரியத்தில் எப்படி அது அந்த பாதிப்பை செலுத்தினது என்று சொல்கிற அந்த பகுதி சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம். அடுத்து நாங்கள் தாலீல் அல் மஸ்லஹி, தாலீல் அல் கியாசி என்று சொல்கிற இந்த ரெண்டுடையும் வரைவிலக்கணத்தை கொஞ்சம் நாங்கள் குறிச்சுக்கொள்வோம். முதலாவது தாலீல் அல் மஸ்லஹி என்று சொல்கிறோம். இமாம் ஷாத்திபி அதை வரைவிலக்கணப்படுத்தி இருக்கிறார். அந்த இமாம் ஷாத்திபியோட வரைவிலக்கணம் கிட்டத்தட்ட இந்த தாலீல் மஸ்லஹி தான். மக்காசித் சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் எல்லாம் இந்த வரைவிலக்கணத்தை அவர் பேசுகிறார். இந்த வரைவிலக்கணத்தில் அவர் பேசுகிறார், அதாவது முஜல்லதுல் அவ்வல், அதாவது அஹ்காம் சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் தான் இந்த கருத்தை அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், வஅம்மல் இல்ல ஃபல் முராது பிஹா அல் ஹிகம் வல் மசாலிஹ் அல்லதி தஅல்லகத் பிஹல் அவாமிர் அவில் இபாஹா வல் மஃபாசித் அல்லதி தஅல்லகத் பிஹா அந்நவாஹி. இதான் அந்த அவர் சொன்ன வரை விளக்கணம். இப்படி சொல்லிட்டு அவரே ஒரு விளக்கம் சொல்லுவார். இன்னொன்று, ஐ அல் அல் ஹிக்மத்து வல் மஸ்லஹா அல்லதி லிஅஜ்லி ரிஆயத்திஹா வ தஹ்கீகிஹா உதிஅல் ஹுக்ம். இதான் இமாம் ஷாத்திபியினுடைய வரை விளக்கணம். இமாம் ஷாத்திபியின் இந்த வரை விளக்கணம் தான் உண்மையிலே இந்த தாலீல் மஸ்லஹி என்று சொல்கிற அந்த அதை மிச்சம் தெளிவாக பேசின வரை விளக்கணம். இதை ஒட்டி தான் அது பிறகு நிறைய பேர் எல்லாம் அப்படி இதுக்கு வரை விளக்கணம் பேசினார்கள். கருத்து வழங்க நினைக்கிறேன். இல்ல என்று சொல்கிறதுனூடாக கிட்டத்தட்ட ஒரு 3 சொற்களை சொல்கிறார். அந்த முதலாக வரை விளக்கணத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் அல் ஹிகம் வல் மசாலிஹ் வல் மஃபாசித், அந்த 3 சொற்களும் தான் இல்லத். அந்த 3 விஷயங்களும் தான் இல்லத். அவை எதனோடு சம்பந்தப்பட்டது? அவாமிர் அல் இபாஹா அந்நவாஹி என்று சொல்கிற அந்த 3 விஷயங்களோடும் சம்பந்தப்பட்ட ஹிகம், மசாலிஹ், மஃபாசித், இதுதான் இல்லத் என்று சொல்கிறோம். இப்போ அவாமிர் நவாஹி என்று சொல்கிற நேரத்தில் அங்கே தலபுல் ஃபிஅலும் தலபுத் தர்க்கும் இருக்கிறது. இபாஹா என்று சொல்கிற நேரத்தில் தலபுல் ஃபிஅலோ தலபுத் தர்க்கோ இல்லாமல் தஹீர் கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் இபாஹா என்று சொல்லுவோம். அப்போ இந்த அல்லாஹு தாலாவினுடைய தலபுல் ஃபிஅலோ அல்லது தலபு தர்க்கோ அல்லது தஹீரோ, இந்த 3 நிலைமைகளையும் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற நேரத்தில் அதனூடாக எங்களுக்கு என்ன கொண்டு வர நினைக்கிறான், எங்களுக்கு கொண்டு வர நினைக்கின்ற மசாலிஹுகள் என்ன, எங்களுக்கு கொண்டு வர நினைக்கிற மஃபாசிதுகள் என்ன, அல்லது எங்களை விட்டு தவிர நினைக்கிற அதாவது தடுக்க நினைக்கின்ற மஃபாசிதுகள் என்ன. அப்போ இந்த விஷயங்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் அல் இல்லா என்று சொல்லுவோம். அப்போ அவாமிர்களை இபாஹாக்களை கொண்டு வரதனூடாக அல்லாஹு தாலா எங்களிடத்தில் சில மசாலிஹ்களையும் ஹிக்கம்களையும் ஏற்படுத்த நினைத்தார். அதே போல நவாஹிக்களை கொண்டு வருவதனூடாக அல்லாஹு தாலா எங்களை விட்டு சில மஃபாசிதுகளை தடுக்க நினைத்தான். அப்போ இந்த விஷயங்கள், இந்த மசாலிஹ்களை ஹிக்கம்களை ஏற்படுத்துதலும் இந்த மஃபாசிதுகளை தடுத்தலும் தான் என்ன இல்லத் என்று சொன்னோம். அப்ப இங்க தெளிவாக சொல்லிக்கிற ஐ அல் ஹிக்மத்து வல் மஸ்லஹத்து அல்லதி லிஅஜ்லி ரிஆயத்திஹா வ தஹ்கீகிஹா உதிஅல் ஹுக்ம். சட்டம் ஏன் தரப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது, சட்டம் ஏன் போடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஹிக்மத்துகளை நிலைநாட்டுவதற்காக என்று சொல்றோம். அப்ப இந்த எந்த ஹிக்மத்துகளை நிலைநாட்டுவதற்காக சட்டம் போடப்பட்டு இருக்கின்றதோ அந்த ஹிக்மத்துகள் தான் இல்லத் என்று சொன்னார். அப்ப இல்லா என்று சொல்கின்ற இந்த கன்செப்டை இமாம் ஷாத்திபி விளங்கப்படுத்துகின்றார். அது அல் ஹிகம் வல் மசாலிஹ் வ தஃப்உல் மஃபாசித் என்று சொல்ற அப்படியான ஒரு ஜெனரல் கன்செப்டில் தான் இல்லத் என்று சொல்ற ஒரு விஷயம் விளங்கப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அத்தாலீல் அல் மஸ்லஹி, ஒரு நலன் சார்ந்த காரணம் என்று சொல்றது. மனித நலன் சார்ந்த காரணம் என்று சொல்றது இதுதான். அப்ப இங்க பொதுவாக சட்டங்களினுடைய நோக்கம் அல்லது சட்டங்களுக்கான காரணம்
மனித நலன் சார்ந்தது. மனிதனுக்குரிய நலனை கொண்டு வருதலும் அவனுக்குரிய தீங்கை தடுத்தலும் என்று சொல்லுவோம். அப்ப அந்த நலன் சார்ந்த நலன் சார்ந்த அந்த காரணப்படுத்தல் என்று சொல்றது தான் நாங்க சொல்றோம் அத்தஅலீல் அல் மஸ்லஹி என்று சொல்றோம். அடுத்து அத்தஅலீல் அல் கியாசி என்று சொல்ற அந்த விஷயத்தை பாருங்க. அந்த கருத்தை விளங்குற நேரத்தில் இது ரெண்டுக்கும் உள்ள அந்த இடையில உள்ள அந்த வித்தியாசத்தை நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கும். அத்தஅலீல் அல் கியாசி இதை வந்து ஷேக் அப்துல் வஹாப் ஹல்லாஃப் உஸூலுல் ஃபிக்ஹ் என்று சொல்ற அவருடைய புத்தகத்துல இந்த வரை விளக்கணத்தை சொல்லியிருக்கிறார். அத்தஅலீல் அல் கியாசி அல்லது அல் இல்ல அல் கியாசியா, அல் இல்ல அல் கியாசியா, அதுக்கும் வந்து அல் இல்ல அல் மஸ்லஹியா என்று சொல்லுவோம், அல்லது அத்தஅலீல் அல் மஸ்லஹி. அதை இவர் விளங்கப்படுத்துவார், அப்துல் வஹாப் ஹல்லாஃப் விளங்கப்படுத்துவார். அல் அம்ரு ظاهر المنضبط الذي بنى عليه الحكم وربط به وجودا وعدما لأن الشأن في بنائه عليه وربطه به أن يحقق حكمة التشريع من الحكم. இது அத்தஅலீல் அல் கியாசி. உசூலியூன்கள் வந்து சொல்ற முக்கியமான விஷயம் என்னென்றால், நாங்கள் சொன்ன மாதிரி உசூல் ஃபிக்ஹ் தோற்றம் பெற்றது பிற்பட்ட காலத்தில் தானே, ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அப்போ அது பிறகுதான் இந்த உசூலியூன்கள் பல விஷயங்களுக்கு வந்து அதற்கு வரை விளக்கணப்படுத்துறதையும் அதை ஒரு வரையறைக்குட்படுத்துறதையும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்தார்கள். எல்லாம் ஒழுங்குபடுத்துகின்ற வேலைகள் இந்த உசூலியூன்களால் படிப்படியாக செய்து வரப்பட்டது. அப்படி வார நேரத்தில் இந்த இல்லத் என்று சொல்ற கன்செப்டை வந்து உசூலியூன்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொல்றது தான் இங்க விளங்கப்படுத்தப்பட்டது. அப்ப அந்த இது அல் அம்ரு ظاهر அல் முந்தபித் நாங்க கியாஸ்ல படிக்கிற விஷயம் தான் அதுதான் இந்த தஅலீல் அல் கியாசி என்று சொல்றது. அதனால தான் அப்ப கியாஸ் என்ற பாடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க படித்த விஷயத்துல, அதாவது இல்லத் என்று சொல்றது எப்படி வரையறை செய்யப்படுகிறது என்று சொல்றது. அப்ப இல்லா என்று சொன்னால் அது வந்து வஸ்ஃபுன் ظاهر முந்தபித்துன் முத்தஅத்தியுன் முனாசிப், இப்படி இந்த வகையான பண்புகளை அது சொல்லுவார்கள். இந்த வகையான பண்புகள் இருந்தால் தான் அது இல்லத், அது வெளிப்படையான ஒரு காரணியாக இருக்கணும். முந்தபித் என்று சொன்னால் வரையறுக்க முடியுமான ஒரு காரணியாக இருக்கணும். அதே நேரத்தில் முத்தஅத்தி, அந்த தன்னில மட்டும் சுருங்காமல் பிரிதொன்றிலையும் இடம்பெற முடியுமான காரணியாக இருக்க வேண்டும். அடுத்தது முனாசிப், ஷரியாவினுடைய பொது நோக்கங்களை நிலைநாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லது அந்த அந்த ஹுக்கும்ட வந்து ஹிக்மத்தை நிலைநாட்டக்கூடியதாக காணப்பட வேண்டும் என்று சொல்ற இப்படியான சில பண்புகளை சொல்லி இந்த பண்புகள் கொண்ட ஒரு காரணி தான் என்ன இல்லத் என்று விளங்கப்படுத்தினார்கள். அப்ப அந்த இல்லத் என்று சொல்றதற்கு உசூலியூன்கள் ஒரு வரையறை கொண்டு வந்தார்கள். அதைத்தான் இங்க ஒரு வரை விளக்கணமாக அப்துல் வஹாப் ஹல்லாஃப் பேசுகிறார். அப்ப அல் அம்ரு ظاهر அல் முந்தபித், வெளிப்படையான ஒரு காரணி, வரையறுக்கப்பட்ட ஒரு காரணி. அல்லதி பனா அலைஹில் ஹுக்கும் வரபத பிஹி, அல்லாஹ் தஆலா அந்த காரணியின் மீதுதான் ஒரு சட்டத்தை கட்டி எழுப்பினார். அந்த காரணியோடு தான் அந்த சட்டத்தை சம்பந்தப்படுத்தினார். அதாவது அந்த காரணி இருந்தால் அந்த சட்டமும் இருக்கும், அந்த காரணி இல்லாண்டா அந்த சட்டம் இருக்காது என்று சொல்றோம். அப்ப அதான் சொன்ன அல்லதி பனா அலைஹில் ஹுக்கும் வரபத பிஹி வுஜூதன் வ அதமன் என்று சொன்னோம். இப்ப நாங்க சொல்லுவோம், இப்ப மதுபானம் ஹராமாக்கப்பட்டதற்கான இல்லத் வந்து அஸ்ஸுக்ர். அப்ப சுக்ர் என்ற காரணிய, சுக்ர் என்ற காரணி அது வந்து அம்ரு ظاهر அம்ரு முந்தபித், ஒரு வெளிப்படையான காரணி, வரையறுக்க முடியுமான ஒரு காரணி. அந்த காரணியின் மீதுதான் அல்லாஹ் தஆலா அந்த அந்த ஹராம் என்ற சட்டத்தை கட்டினார். சுக்ர் என்ற காரணியின் மீதுதான், சுக்ர் என்ற காரணி இருப்பதனால மதுபானம் ஹராம். அப்ப எனவே சுக்ர் என்ற வரபத்த பிஹி வுஜூதன் வ அதமன், அந்த காரணி இருக்கின்ற பொழுது சட்டம் இருக்கும், காரணி இல்லாத போது சட்டமும் இல்லாம போகும். அப்ப சுக்ர் இருந்தா அந்த அந்த பொருள் ஹராமா மாறும், சுக்ர் இல்லைன்னா அந்த பொருள் ஹராமா மாற மாட்டார் என்று சொல்றார். அடுத்து சொல்றார், இந்த கருத்தை சொல்லப்பட்டு லிஅன்ன ஷஅன் ஃபீ பினாஇஹி அலைஹி வ ரப்திஹி பிஹி, அதாவது அந்த காரணியின் மீது அந்த சட்டத்தை கட்டி எழுப்புவதனுடைய அந்த நோக்கம் என்னன்னா ஐயுஹக்கிக ஹிக்மத்தத் தஷ்ரீ மினல் ஹுக்கும், அதாவது அந்த சட்டத்தினுடைய ஹிக்மத்தை நிலைநாட்டுவது. ஹிக்மா என்ற சொற்பிரயோகம் இமாம்கள், ஆரம்ப கால இமாம்கள் அதனை எந்த கருத்தை குறிக்க பயன்படுத்தினார்கள்? மக்சதை குறிக்கிறது, மகாசிதை குறிக்கத்தான் பயன்படுத்தினார்கள். அப்ப அதாவது அந்த 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 குறிப்பிட்ட சட்டம் இயற்றப்படுவதற்கு பின்னால் உள்ள
தத்துவம் என்ன, ஃபல்சஃபா என்ன, அல்லது அதற்கு பின்னால் உள்ள மக்சத் என்ன, அந்த மக்சதை நிலைநாட்டுவது தான் இந்த இந்த காரணத்தை மையப்படுத்தி அந்த சட்டம் இயற்றப்பட்டதற்கான நோக்கம் என்று சொல்றோம். ஏன் அப்படி அந்த ஒரு காரணத்தை வச்சு, அந்த காரணம் இருந்தா சட்டம் இருக்கும், காரணம் இல்லைண்டா சட்டம் இல்லை என்று சொன்னது என்ன? ஏனென்றால் இந்த சட்டம் இயற்றப்பட்டதனுடைய நோக்கம் அப்பதான் நிறைவேறும். வளர்ந்தானே. அதாவது நாங்க சொல்லுவோம், இப்ப மதுபானம் ஹராமாக்கப்பட்டதற்கான காரணம் நாங்க சொல்லுவோம் அசுக்கர். அந்த மதுபானம் ஹராம் என்று சொன்ன அந்த சட்டத்துக்கு பின்னால் உள்ள ஹிக்மா என்ன? ஹிஃப்துல் அக்ல், மனிதனுடைய அறிவை பாதுகாத்தல் என்று சொல்றது. அப்ப அந்த அறிவை பாதுகாத்தல் என்ற ஹிக்மா நிலைநாட்டப்படும். இந்த சுக்கர் இருக்கின்ற பொழுது இது ஹராமாக்கப்பட்டார்கள், சுக்கர் இல்லாத போது இது ஹராமாக்கப்படுவதனூடாக அந்த அக்கில் பாதுகாக்கப்படுறன்னு சொல்ற ஒரு விஷயம் நாங்க சொல்லலாம். சுக்கர் இல்லாட்டி அக்கில்ல பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்ப அதை தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரணி ஏன் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னார், அதாவது இல்லத் என்று சொல்றது. அப்ப இங்க என்னவாக சொல்கிறார் என்றால், அந்த அந்த ஹிக்மத்தை அல்லது மஸ்லஹத்தை நிலைநாட்டுவதற்குரிய ஒரு காரணி, அதுதான் இல்லத். அப்ப அந்த இல்லத் இருந்தா அந்த மஸ்லஹத் தானாக வரும். அந்த இல்லத்தை மையப்படுத்தி நாங்கள் சட்டத்தை கொண்டு வந்தோம்டா மஸ்லஹத் தானாக நிலைநாட்டப்படும் என்று சொல்றதைத்தான் இந்த வரை விலக்கணத்துல தஅலீல் அல் கியாசி என்று சொல்ற அந்த வரை விலக்கணத்தில் சொல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு வரை விலக்கணத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது தஅலீல் அல் கியாசி என்று சொல்றது அந்த தஅலீல் அல் மஸ்லஹியை கொண்டு வருவதற்கான ஒரு காரணி மாதிரி தான் இங்க சொல்லப்படும். இங்க தஅலீல் அல் மஸ்லஹி என்று சொல்ற நேரத்துல என்ன சொல்லப்பட்டது என்றால், ஒரு ஹுக்கும் ஷரஈனுடைய ஹிக்மா என்ன என்று சொல்றது தான் தஅலீல் அல் மஸ்லஹி என்று நாங்கள் சொல்றோம். இந்த ஹிக்மாவை நிலைநாட்டுவதற்குரிய அல்லது நாங்கள் சொல்லுவோம் மவன்னா, அந்த ஹிக்மா காணப்படக்கூடிய காரணி என்ன என்று சொல்றதைத்தான் நாங்க அல் இல்லா என்று சொல்றோம். இப்போ உண்மையிலே இந்த நாங்க சொல்ற இந்த தஅலீல் அல் கியாசி என்று சொல்றது தான் பிற்பட்ட காலத்துல இல்லத் என்று சொன்னா தஅலீல் என்று சொன்னா எது என்றால், இந்த தஅலீல் அல் கியாசி சம்பந்தமான வரைவிலக்கணம் தான் பரவலாக பேசப்பட்டது. உசூலியூன்களுடைய பொதுவான அபிப்பிராயம் இல்லத் என்று சொல்றது தஅலீல் என்று சொல்றது இதுதான். அப்ப இதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் என்னது, அதாவது இந்த விதியெல்லாம் இந்த வரைவிலக்கணத்தை வச்சு வந்ததுதான். அதாவது அல் அஸ்லு ஃபில் இபாதத் அத்தஅப்புத், இந்த விதி வந்தது எதனால? இந்த வரைவிலக்கணத்தை மையப்படுத்தி தான் வந்தது. அல்லது இப்படி ஒரு விஷயத்தை சொன்னார், அல் அஸ்லு ஃபில் முஆமலாத் அல் இல்திஃபாத் பில் மஆனி என்று சொல்ற இந்த கருத்துக்கள் வந்ததும் இந்த வரைவிலக்கணத்தை மையப்படுத்தி தான். அதே போல இப்படி சொல்வார்கள், அதாவது அல் அஸ்லு ஃபில் இபாதத் அல் தஅப்புத் என்று சொல்றதோட மறுதலையான கருத்து என்ன? அப்ப இபாதத்ல தஅலீல் செய்யலாம், அப்ப ஆனா முஆமலாத்ல தஅலீல் செய்யலாம். அல் அஸ்லு ஃபில் இபாதத் அத் தஅலீல் என்று சொல்லலாம், அல்லது அல் இல்திஃபாத் பில் மஆனி என்று சொல்லலாம். இப்படி இந்த மாதிரியான கருத்து ஓட்டங்கள் எல்லாம் எதை மையப்படுத்தி வந்தது என்றால் இந்த வரை விலக்கணத்தை மையப்படுத்தி தான் வந்தது. இப்ப நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவர் முஹம்மது முஸ்தபா அஷ்ஷலபி, அவருடைய ஒரு பிரபல்யமான புத்தகம் கொண்டு இருக்கிற தஅலீலுல் அஹ்காம் என்ற பேரில், தஅலீலுல் அஹ்காம் என்ற பேரில் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த தஅலீலுல் அஹ்காம் என்ற புத்தகத்தில் முஸ்தபா ஷலபி முக்கியமான ஒரு விவாதத்தை அவர் கொண்டு வருவார். அதாவது இந்த தஅலீல் என்று சொல்கின்ற விஷயம் எந்த கருத்தின் அடிப்படையில் புழக்கத்தில் இருக்கிறது என்றால், இந்த தஅலீல் கியாசி, உசூலியூன்கள் பயன்படுத்தின இல்லத் என்று சொல்றதும் தஅலீல் என்று சொல்றதும் இந்த தஅலீல் கியாசி. அதாவது இல்லத் என்று சொல்றத ஒரு வரையறுக்கப்பட்ட காரணியாக மட்டும் பார்த்தமை, காரணம் காணுதல் என்று சொல்றது ஒரு வரையறுக்கப்பட்ட காரணியை இனம் காணுதல் தான் காரணம் காணுதல் என்று சொல்லி இந்த விளக்கம் சொன்னது யாரு? உசூலியூன்கள் தான் இந்த விளக்கம் சொன்னது. இவர் சொல்வார் என்னன்னா, நாங்க உசூலியூன்களோட காலத்துக்கு முன்னர் போய் பார்த்தோம். உசூலியூன்கள் என்று சொல்ற அந்த பரம்பரை தோற்றம் பெற்றது அதாவது உசூல் ஃபிக்ஹ் தோன்றினது பிறகு,
இமாம் ஷாஃபியினுடைய ரிசாலா தோன்றியதற்கு பிறகு. அப்போ ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலம். அப்போ கிட்டத்தட்ட தாபீன்களுடைய காலத்துல தான் இந்த அதாவது அந்த தலீல் சம்பந்தமான இந்த விளக்கம் தோன்றியது. இப்போ அவர் சொல்வார், நாங்கள் தாபீன்களோட காலத்துக்கு போயிட்டு பார்க்குற நேரத்தில், அதுக்கு முந்தைய சஹாபாக்களோட காலத்துக்கு போயிட்டு பார்க்குற நேரத்தில், அதுக்கு முந்தி நாங்கள் நேரடியாக சுன்னாவில் போயிட்டு பார்க்குற நேரத்தில், அதே மாதிரி நேரடியாக குர்ஆன்ல போயிட்டு பார்க்குற நேரம். அவர் சொன்னார்டா, இந்த எல்லா இடங்கள்லையும் நாங்கள் போய் குர்ஆன், சுன்னா, சஹாபாக்கள், தாபீன்கள் இவங்க தாலீல எப்படி பார்த்தாங்க, இவங்க தாலீல பார்த்த பார்வை இந்த பார்வையா? தாலீல் என்று சொல்றது அல்லது இல்லத் என்று சொல்றது அல்லது தாலீல் என்றது ஒரு வரையறுக்கப்பட்ட காரணியை இனங்காணுகின்ற செயற்பாடு. ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி ஒரு வரையறுக்கப்பட்ட காரணியை இனங்காணுகின்ற செயற்பாட்டை தாலீல் என்று சொன்னார்களா, அல்லது அதுக்கு மாற்றமான வேறொன்று தாலீல் என்று சொன்னார்கள்? முஸ்தபா ஷலபி சொல்ற முக்கியமான விஷயம் என்றால், தாலீல் சம்பந்தமான இந்த பிரயோகம் அது பிற்பட்ட கால பிரயோகம். உசூலியங்கள் தோற்றுவிச்ச பிரயோகம் தான் இந்த பிரயோகம். ஆனால் அதற்கு முந்தி குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் தாலீல் என்றதுக்கு பயன்படுத்தின பிரயோகம் இந்த பிரயோகம் தான், தாலீல் அல் மஸ்லஹி. ஆரம்ப காலத்துல குர்ஆன் ஒரு வரையறுத்த காரணிய காரணமாக எங்கேயுமே சொல்லி, வரையறுத்த காரணியை பத்தி பேசாம குர்ஆன் பொது நலன் சார்ந்த காரணிகளை தான் குர்ஆன் பேசியிருக்கிறது. அதே மாதிரி சுன்னாவை நாங்க போய் பார்த்தாலும் பொது நலன் சார்ந்த காரணிகளை தான் சட்டத்துக்கான காரணமாக பேசியிருக்கிறத பார்க்கலாம். சஹாபாக்களும் சட்டத்துக்கான காரணங்களை இனம் கண்டிருக்கிறார்கள், பொது நலன்களை, அந்த பொது நலன்களை வச்சு புது சட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள். தாபீன்களோட நடைமுறைக்கு போனாலும் அதே விஷயத்தை நாங்க காணலாம். அதாவது பொது நலன்களை தான் சட்டங்களுக்கான காரணங்களாக பார்த்திருக்கிறார்கள். அப்படி இல்லாம ஒரு வரையறுக்கப்பட்ட காரணிய சட்டத்துக்கான காரணமாக பார்க்கின்ற அந்த அணுகுமுறை வளர்ச்சி அடைந்தது எப்ப என்று சொன்னால், அது ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு கால பகுதிக்கு பிறகு உசூலியூன்கள் உடைய பிரயோகத்துல தான் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அப்ப தலீல் என்று சொல்கின்ற கருத்து நாங்க இமாம்களுடைய பிரயோகத்துக்குள்ளால போயிட்டு பார்க்குற நேரத்துல இந்த ரெண்டு வகையான பிரயோகங்கள் இருக்கு. ஆரம்ப கால பிரயோகம் தலீல் என்று சொல்றது தலீல் மஸ்லஹியா தான் இருந்திருக்கிறது. விரிந்த ஒரு அந்த நியாயங்களை சொல்லுகின்ற போக்கு. இப்போ குர்ஆன்ல நாங்கள் போய் பார்க்கின்ற நேரத்தில் மதுபானம் ஹராமாக்கப்படுதல், ஏன் மதுபானம் ஹராமாக்கப்படுகிறது என்று சொல்கின்ற நேரத்தில் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் அல் அதாவா வல் பக்தா இவற்றை ஏற்படுத்துவான் என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை தொடரில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படியான விஷயங்களை தடுப்பதற்குத்தான் அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், இதை அதாவது மதுபானத்தை ஹராமாக்குகின்றான் என்று குர்ஆன்ல வருகிறது. அப்ப நாங்க குர்ஆன் அங்க மதுபானம் என்ற சட்டம் ஹுக்கும் கொண்டு வரப்படுவதற்கான நியாயமாக சொல்றது பொது நலன் சார்ந்த விஷயம். வரையறுக்கப்பட்ட ஒரு காரணியா என்றால் பகையை ஏற்படுத்துதல் என்று சொல்றதும் குரோதத்தை விளைவித்தல் என்று சொல்ற அந்த விஷயங்களும் இதெல்லாம் பொது காரணிகள், ஒரு அம்ரு தாஹிர் முந்தபித் அல்ல. அப்படி அம்ரு தாஹிர் முந்தபித் என்று சொல்ற விஷயம் அது உசூலியூன்களோட காலத்துல பிற்பட்ட காலத்துல பேசப்பட்ட ஒரு அம்சம். அப்ப இந்த வேறுபாட்டை நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி முஸ்தபா ஷலபி இந்த விஷயத்தை முக்கியமாக முன்வைப்பார். இந்த வேறுபாட்டை புரிஞ்சு கொள்றதுல முக்கியத்துவம் என்ன, ஏன் நாங்க இந்த வேறுபாட்டை புரிஞ்சு கொள்ளணும்? இங்கதான் நாங்க மகாசிதோடு சம்பந்தப்பட்ட பாயிண்ட் இங்கதான் வருகிறது. அதாவது நாங்க தலீல் என்று சொல்றத இந்த ரெண்டு வகையான அணுகுமுறை இமாம்களுக்கு மத்தியில இருந்திருக்கிறது. அதுல இந்த தலீல் அல் கியாசி பிற்பட்ட கால அணுகுமுறையாகவும் ஆரம்ப கால அணுகுமுறையாக தலீல் அல் மஸ்லஹி என்று சொல்றது இருந்திருக்கிறது என்று சொல்றதனுடைய இந்த வேறுபாட்டை நாங்க புரிஞ்சு கொள்றதனுடைய முக்கியத்துவம் எங்க வருகிறது என்று சொன்னால், நாங்க மகாசித் என்று சொல்லி பேசுகின்ற நேரம் உண்மையிலே நாங்க ஆரம்பத்தில் சொன்னோம், அதாவது தலீல் என்று சொல்கின்ற விஷயம் மகாசிதை பொறுத்தவரை எந்த வகையில முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்லி. உண்மையிலே மகாசித் அதாவது ஒரு விஷயம் ஒரு இல்லத் மக்சதாக அமைகின்ற நிலைமை இந்த தலீல் அல் மஸ்லஹி சம்பந்தப்பட்டு தான் இருக்கிறது. ஒரு தலீல் கியாசி உண்மையிலே பெரும்பாலும் மக்சதாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
தாலீல் கியாஸ் இங்க அடையாளம் காண்ற ஒரு அம்ரு தாஹிர் முந்தபித் உண்டு. அப்படியான ஒரு காரணி மக்சதாக அமைவா நோக்கமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாண்டா பெரும்பாலும் அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் தாலீல் மஸ்லஹி என்று சொல்ற நேரத்தில் இது நோக்கமாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப தொழுகை என்று சொல்ற நேரத்தில் வலதிக்ருல்லாஹி அக்பர், இப்ப திக்ர் என்று சொல்றது. திக்ர் என்று சொல்ற நேரத்தில் அது ஒரு அம்ர் தாஹிர் முந்தபித் அல்ல, அது ஒரு விசாலமான ஒரு விஷயம். அப்ப அது தாலீல் மஸ்லஹி. அப்ப அந்த தாலீல் மஸ்லஹி அது ஒரு மக்சதாக அமைவதற்குரிய இடம் இருக்கிறது. இப்ப இந்த ரெண்டையும் அந்த வேறுபடுத்தி விளங்குறதுல நாங்க காண்ற முக்கியமான பாயிண்ட் மக்காசித் என்று சொல்றது சம்பந்தப்படுறது எதனோட? தாலீல் மஸ்லஹியோடு தான் சம்பந்தப்படுகிறது, தாலீல் கியாசியோடு அல்ல. தாலீல் கியாசி உண்மையில எதனோடு சம்பந்தப்படுகிறது என்றால் நாங்க சொல்ற இந்த கியாஸ் என்ற இந்த பொறிமுறையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது கியாஸ் என்று சொல்ற விஷயம் ஏன் எங்களுக்கு தேவை? கியாஸ் என்று சொல்ற விஷயத்தை நாங்க ஏன் பயன்படுத்துகிறோம்? இஸ்தின்பாத்துக்கு பயன்படுத்துறோம். ஏற்கனவே எங்களிடத்துல தீர்வு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது, அதுக்குரிய ஹுக்கும் என்னன்றது எங்களுக்கு தெரியும். எங்களிடத்துல ஒரு புதிய பிரச்சனை வருகிறது, அதற்குரிய ஹுக்கும் என்னன்றது தெரியும், அதுக்கு நேரடியாக நஸ்ஸும் இல்லை. இப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் எங்களுக்கு தீர்வு தெரிஞ்ச எந்த பிரச்சனையை அந்த ஹுக்கும் வருவதற்கான காரணம் என்னன்றதை நாங்க இனம் காண்றோம். அந்த காரணம் இந்த புதிய பிரச்சனையிலும் இருந்தா இதே ஹுக்ம நாங்க அங்க அப்ளை பண்றோம். இதான் கியாஸ். அப்ப இங்க நாங்க இந்த காரணத்தை ஏன் இனம் காணுகின்றோம் என்றால் இந்த காரணம் புதிய பிரச்சனையிலும் இருக்கிறதா என்பதை பார்க்கிறோம். பார்த்து புதிய பிரச்சனைக்கும் இதே ஹுக்ம கொடுக்கலாமா என்பதற்காகத்தான் காரணம் அங்க இனம் காணப்படுகிறது. அப்போ ஒரு புதிய சட்டம் ஒன்று உருவாக்குவதற்காகத்தான் அங்க காரணம் ஒன்று அந்த காரணம் அடையாளம் காணப்படுகிறது. அப்ப தாலீல் கியாசி என்று சொல்றது அது கியாஸ் என்ற பொறிமுறைக்காக அடையாளம் காணப்படுகின்ற ஒரு விஷயம். ஆனால் தாலீல் மஸ்லஹி என்று சொல்றது அது கியாஸ் என்ற பொறிமுறைக்காக அடையாளம் காணப்படுற விஷயம் அல்ல. அதை நாங்க அதிகமான இமாம்கள் சொல்வார்கள் என்றால் இப்ப இந்த தாலீல் மஸ்லஹி ஊடாக நாங்க அடையாளம் காண்றது மக்சத நோக்கத்தை. நோக்கம் ஏன் அடையாளம் காணப்படும்? நோக்கம் அடையாளம் காணப்படுகின்ற நேரத்தில் அங்க ரெண்டு முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்று நாங்க சொல்லுவோம் என்றால் நோக்கம் அடையாளம் காணப்படுகின்ற நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட சட்டத்தை கூட நாங்க என்ன செய்யலாம், அதற்கேற்ப மெருகூட்டப்படும். இப்ப இங்க தாலீல் கியாசில நாங்க காரணத்தை அடையாளம் காண்றோம், அதே காரணம் புதிய பிரச்சனையிலும் இருக்கிறது என்று சொல்ற நேரத்தில் அதே சட்டத்தை நாங்க கொண்டு வருவோம். இப்போது இது ஒரு மெஷின் மாதிரி, இந்த மெஷின் இங்களை போட்டுரும், எங்களால் அதே அந்த ப்ராடக்ட் வெளியே வருகிறது. ப்ராடக்ட் வெளியே வருகிறது. இப்ப செலவேல வருகின்ற அந்த முடிவு நாங்க காரணத்தை அடையாளம் கண்டு புதிய பிரச்சனைக்கு அதே ஹுக்ம சொல்றோம். வருகின்ற முடிவு செலவேல நடைமுறைக்கு பொருத்தமில்லாத முடிவு கூட வர முடியும். அப்ப வருகின்ற முடிவை மெருகூட்டுவதற்கு எது வாய்ப்பா அமையும்? இந்த நோக்கம் அடையாளம் காணுதல் என்று சொல்றது வாய்ப்பாக அமையும். அப்ப ஏன் நாங்க மக்சத் அடையாளம் காணணும் என்று சொன்னா நாங்க புதிய ஃபிக்ஹ் கொண்டு உருவாக்குவதற்கு அல்ல, புதிய ஃபிக்ஹ் மெருகூட்டப்படுவதற்கு, சரியான ஹுக்கும் ஷரஈக்கு வருவதற்கு. கியாஸுக்குள்ளால போட்டு எடுக்கிற நேரத்தில் ஹுக்கும் ஷரஈ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஹுக்கும் ஷரஈ வந்துடும். சிலவேல் அது பொருத்தமில்லாத ஹுக்கும் ஷரஈயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த ஹுக்கும் ஷரஈக்கு பொருத்தமான ஹுக்கும் ஷரஈயா மாறணும்டா நாங்க நோக்கத்தையும் வச்சு பார்க்குற நேரத்தில் கியாஸினூடாக வர முடிவை நாங்கள் என்ன செய்யலாம், மெருகூட்ட முடியும். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயமா சொல்லுவார்கள் என்னடா, ஏன் நோக்கம் அடையாளம் காணப்படும் என்று சொல்ற நேரத்தில் குறிப்பாக எங்களுக்கு சட்டங்கள்ல எங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏன் தாரான்? அல் இம்திசால் அத்தாஅ, நாங்கள் கட்டுப்படுவோம் சொல்றோம். இந்த கட்டுப்படுதல் என்று சொல்ற விஷயம் முழுமையான மன திருப்தியோடு எப்ப நடக்கும், அதோட நோக்கம் என்ன என்று சொல்ற விஷயம் தெளிவாக இருக்கின்ற நேரத்தில். அப்ப நோக்கம் தெளிவில்லாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு சட்ட முடிவை நாங்க பின்பற்றுதல் என்று சொல்றது சில சமயங்களில் முழு திருப்தியோடு நாங்க பின்பற்ற மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதுல என்ன நோக்கம் எடுத்து தெரியா, அதனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றது எங்களுக்கு விளங்குது இல்லை, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது இல்லை. அப்ப அந்த சட்டத்தை பின்பற்றணுமா இல்லையா, சில டைமுக்கு அது ஒரு கட்டளை என்பதற்காக மட்டுமே நாங்க செய்வோம், உணர்வுபூர்வமான ஒரு பின்பற்றலாக அது இருக்க மாட்டாது.
அப்ப நோக்கம் என்னன்னு சொல்ற நேரத்துல அட பயனை நாங்க விளையும் கொள்வோம், அதுல எங்களுக்கு என்ன பிரயோசனம் எடுத்த விளையும் கொள்வோம், என்ன நடக்க போகிறதுன்றத விளையும் கொள்வோம். அப்ப நாங்க செய்யறதுனால என்ன அடுத்த ஸ்டெப் என்ன நல்ல விளைவு வரும், என்ன மோசமான விளைவு வரும், இதை புரிஞ்சு கொள்ற நேரத்துல அதை 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 கடைபிடிக்கின்ற விகிதாசாரம் அதிகரிக்கும். அப்ப நாங்க சொல்லுவோம், அப்ப இந்த மக்சதை தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்றதனுடைய நோக்கம் வேற. ஏன் நாங்க மக்சதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றதும், திரும்ப இல்லத்தை தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்றதனுடைய நோக்கம் வேறு. இல்லத்தை தெரிந்து கொள்றோம் நாங்க ஏன்? ஒரு ஹுக்கும் ஷரஈ, ஒரு இஸ்தின்பாத்துக்காகத்தான் நாங்க ஹுக்கும் ஷரஈ அந்த இல்லத்தை இங்க தெரிவு செய்யறோம். ஆனால் நாங்க தஅலீல் அல் மஸ்லஹி ஊடாக உண்மையிலே நாங்க எதை அடையாளம் காண்றோம், உண்மையிலே மக்சத் அடையாளம் காண்றோம். இப்போ மக்சத் அடையாளம் காண்பதனூடாக அங்க நாங்க என்ன அடைஞ்சு கொள்ள விரும்புகின்றோம் என்று சொல்லிட்டா நாங்க சொல்ற ஒன்று வருகின்ற ஹுக்கும் ஷரஈயை நாங்க என்ன செய்வோம், மெருகூட்டுவோம். ரெண்டாவது அந்த இம்திசால நாங்க உத்தரவாதப்படுத்துவோம். அப்ப ரெண்டுடையும் அந்த நோக்கமே அல்லது வதீஃபா வித்தியாசப்படுகிறோம். இப்ப தஅலீல் ஃபல்சஃபியின் போது நாங்க சொன்னோமே, அந்த முத்தஸிலாக்களுக்கும் மாத்துரிதியாக்களுக்கும் அஷரியாக்களுக்கும் இடையில இந்த கருத்து வேறுபாடு வரும். இந்த கருத்து வேறுபாட்டினுடைய விளைவுல இப்ப அஹ்காமுல்லா அஃஆலுல்லா பேஸ் பண்ணி தான் முக்கியமா அந்த கருத்து வேறுபாடு வந்தது. அங்க இப்ப அஹ்காமுல்லா அல்லாஹ் தஆலாவினுடைய சட்டங்களை பொறுத்த வரையில அதற்கு காரணம் கற்பிக்கலாமா இல்லையா என்று சொல்கின்ற கருத்து வேறுபாடு உசூலியுன்களுக்கு மத்தியில வர தொடங்கும். இப்ப அந்த கருத்து வேறுபாடு பெரிய அளவு ஒரு விசாலமான கருத்து வேறுபாடாக மாறுவதற்கு காரணமானதுல ஏற்கனவே நாங்க சொன்னது போல இந்த தஅலீல் ஃபல்சஃபி சம்பந்தமான அச்சமும் ஒரு காரணமாக இருந்தது. இரண்டாவது முக்கியமான காரணம் இந்த தஅலீல் மஸ்லஹியையும் தஅலீல் கியாசியையும் வேறுபடுத்தி புரிஞ்சு கொள்ளாமை இன்னொரு காரணமாக இருந்தது. அல்ல, இந்த ரெண்டும் தஅலீல் என்று சொன்ன உடனே ரெண்டையும் ஒன்றாக பார்த்தது. தஅலீல் மஸ்லஹி வேற கியாசி வேற என்று பார்க்காம ரெண்டையும் ஒன்றாக பார்த்தமை. அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் சொன்ன தஅலீல் மஸ்ல அந்த ஃபல்சஃபியூடாக வந்த பாதிப்பு இருக்கிறதுவே, அந்த பாதிப்பும் அதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது. அப்ப அந்த உசூலியங்களுக்கு மத்தியில அல்லாஹு தஆலாவினுடைய அஹ்காம்களுக்கு நாங்க காரணம் சொல்லலாமா இல்லையா என்று சொல்ற விஷயத்துல ஏன் கருத்து வேறுபாடு வந்தது என்று சொல்ற நேரத்துல இது ஒரு முக்கியமான காரணம். இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாமை ஒரு முக்கியமான காரணமாக அந்த வகையில, அதாவது இமாம்களுக்கு மத்தியில இந்த தஅலீல்ல பேசுகின்ற நேரத்துல முதலாவது இதுல வந்த கருத்து வேறுபாடு, தஅலீல் கூடுமா கூடாது, அஹ்காமுல்லாவுக்கு தஅலீல் அது இருக்கிறதா இல்லையா என்று சொல்கின்ற அந்த கருத்து வேறுபாடு ஆரம்பமாக வந்தது. அடுத்து இதுல அல் இபாதத் வல் முஆமலாத், இது ரெண்டுலயுமே தஅலீல் இருக்கின்றதுவா இல்லையா என்று சொல்றது. அப்படி தஅலீல் அல்லாஹ் அஹ்காமுல்லாவுக்கு நாங்க தஅலீல் சொல்லலாம் என்று சொல்லி நாங்க வந்தாலும் அது முஆமலாத்துல மட்டுமா நாங்க தஅலீல் சொல்றது அல்லது இபாதத்திலையும் சொல்லலாமா என்று சொல்ற அந்த கருத்து வேறுபாடு வருது. அப்ப இந்த ரெண்டு கருத்து வேறுபாடும் இதுல மிக முக்கியமாக எழுந்த கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடுகளை நாங்க உண்மையிலே அதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இலகுவாக அமையும் எது, இந்த ரெண்டு விஷயத்தை நாங்க வேறுபடுத்தி புரிஞ்சு கொள்வதனூடாக இந்த கருத்து வேறுபாட்டுக்கு ஒரு லேசான முடிவை நோக்கி நாங்க போகிறோம். அஹ்மத் ரைசூனி இது சம்பந்தமான ஒரு சம்மரி ஒன்று சொல்லுவார். அப்ப அவர் அதுல சொல்ற 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லுவார். முதலாவது சொல்லுவார் என்னென்றால், அதாவது தஅலீல் என்று சொல்றது அதுதான் அஸ்ல், அது இபாதத்லயும் சரி முஆமலாத்லயும் சரி எல்லா விஷயத்தையும் அஹ்காமுல்லாஹ் முஅல்லல, அதான் அல் அஸ்ல், அடிப்படை அதுதான். ரெண்டாவது சொன்னார் என்னென்றால், சில விஷயங்கள்ல சில ஹுக்கும்களுக்கான இல்லத் என்ன என்று சொல்றத இல்லத் என்ன என்பது தெரியாமல் இருப்பது மனித அறிவினுடைய குறைபாடை அல்லாமல் அதற்கு இல்லத் இல்லை என்று சொல்வது அல்ல. இது அவர் சொன்ன ரெண்டாவது விளங்கானே. எங்கட மனித அறிவினுடைய குறைபாடு தான் அங்க காரணமே ஒழிய சில ஹுக்கும்களுக்கு எங்களுக்கு அதுக்குரிய இல்லத் என்னன்றதை சொல்ல இயலாது. அப்ப இல்லத்தை சொல்ல முடியாமை என்று சொல்றது இல்லத்தை இல்லை என்பதா கருத்து இல்லை. மாற்றமாக
அதுக்கு எங்கட அறிவினுடைய குறைபாடு தான் அதற்குரிய காரணம் என்று சொன்னார். இது இரண்டாவது அவர் சொன்ன முடிவு. மூன்றாவது அவர் சொன்னார், அதுல தலீல் என்று சொல்றது ஒரு நாளும் தஅப்புத் என்று சொல்ற விஷயத்துக்கு முரணானதுவா? முரணானது அல்ல. அதாவது பொதுவாக இமாம்கள் பேசின ஒரு சிந்தனை என்னென்றால், அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? தஅப்புத், நாங்க அவனோட அடிமையாக இருக்கணும். அப்ப எனவே காரணத்தை தேடாமல் காரணம் தெரிஞ்சோ தெரியலையோ நான் பின்பற்றணும். இதுதான் தஅப்புத் என்று சொல்ற விஷயம். அடுத்த அறிஞர்கள் சொன்னார்கள் என்னென்றால், நாங்க காரணத்தை தேட முற்படுதல் இந்த தஅப்புத் என்ற விஷயத்தை பாதிக்கும் என்று சொன்னார். தஅப்புத் என்று சொல்ற விஷயத்துக்கு முரணானது என்று சொன்னார். அப்ப ரைசுனி சொன்னார், கடைசியாக சொன்னார் என்றால், காரணம் தேடுதல் என்று சொல்றது ஒரு நாளும் தஅப்புதுக்கு முரணானது அல்ல. காரணம் இருக்கிறது என்பதனால காரணம் தாராளமாக தேடப்பட முடியும். ஆனால் காரணம் தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பதன் காரணமாக அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? பின்பற்றத்தான் வேண்டும். அது தஅப்புத். நான் அவனுடைய அடிமை என்பதன் காரணமாக அவனுடைய சட்டத்தை நான் கண்டிப்பா பின்பற்றணுமா இல்லையா? கண்டிப்பா பின்பற்றணும். அதுல எந்த விதமான மாற்று நிலைப்பாடும் இல்லை. அப்ப எனவே தலீல் என்று சொல்றது தஅப்புதுக்கு முரணானதா? தஅப்புதுக்கு முரணானது. அப்ப இதுதான் அந்த விஷயம் சம்பந்தமாக ரைசூனி சொன்ன கன்க்ளூஷன். இந்த விவகாரம் சம்பந்தமாக நவீன காலத்தில் உள்ள இன்னொரு அறிஞர் நுஅமான் ஜுஹைம் இன்னும் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவார். அவர் சொல்லுவார் என்னென்றால், இங்க நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ரைசூனி சொல்ற அதே கன்செப்ட் தான். அந்த கன்செப்டை வேறொரு பாஷையில அவர் சொல்லுவார். அதாவது இப்ப இந்த மூன்றையும் சேர்த்து நாங்க பார்த்தோம்னு சொன்னோம். தலீல் அல் ஃபல்சஃபி, தலீல் அல் மஸ்லஹி, தலீல் அல் கியாஸ். இப்படி இந்த மூன்றையும் பிரிச்சு விளைக்கணும். முதலாவது பிரிச்சு விளையும் கொள்ற நேரத்துல தலீல் அல் ஃபல்சஃபி என்று சொல்றது நாங்க முழுமையாக மறுக்கின்ற விஷயம். அதை எந்த ஒரு இடத்துலையுமே நாங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. அது முழுமையாக மறுப்பதற்குரிய ஒரு விஷயம் தலீல் ஃபல்சஃபி என்று சொல்றது. தலீல் அல் மஸ்லஹி என்று சொல்ற நேரத்துல இதுதான் அஸ்ல். அதாவது அல்லாஹு தஆலா எல்லா சட்டங்களுக்கும், அல்லாஹு தஆலாட எல்லா அஹ்காம்களுக்கும் அல்லாஹு தஆலா அதை ஒரு நலனை மையப்படுத்தி தான் சொல்லி இருக்கின்றான்னு கேட்டால் கண்டிப்பா நலனை மையப்படுத்தி தான் சொல்லி இருக்கிறான். அதுக்கு பின்னால ஒரு நலன் இருக்கின்றதுனா கண்டிப்பா அதுக்கு பின்னால ஒரு நலன் இருக்கிறது. அப்ப அது தலீல் மஸ்லஹி. அடுத்து சொன்னார் தலீல் அல் கியாசி, இதுவும் இருக்கிறது. இந்த தலீல் அல் கியாசி என்று சொல்ற விஷயமும் இருக்கிறது. இது எதற்குரியது? கியாஸ் என்ற அந்த பொறிமுறைக்குரியது மட்டும். இந்த மூன்றையும் நாங்க வேறுபடுத்தி விளங்கி கொள்றதன் ஊடாக இங்க தலீல் செய்யலாமா இல்லையா என்று சொல்ற விஷயத்துக்கு நாங்க ஒரு முடிவுக்கு வரையும். நுமான் ஜுஹைம் சொல்ற எல்லாரும் சொல்லுவார்கள், முக்கியமாக தலீல் செய்யலாமா இல்லையா அஹ்காமுல்லா பொறுத்தவரையில, தலீல் செய்யலாமா இல்லையா என்று சொல்ற விஷயத்தை பொறுத்தவரையில அது லாஹரியாக்களும் சில ஹம்பலியாக்களும் தவிர அடுத்த எல்லாருமே உடன்பட்ட விஷயம் என்ன? தலீல் செய்யலாம் என்று சொல்றது. லாஹரியாக்களை ஒத்துக்கொள்ளாத நிறைய பேர், இமாம் கராஃபி போன்றவர்கள் நிறைய பேர் சொன்னார்கள் என்னண்டா, அதாவது தலீல் செய்யலாம் என்று சொல்றது இஜ்மா என்று சொன்னார். இமாம் இப்னு தைமியா சொல்லுவார் என்னென்றால், அது எல்லா அஹ்லுல் ஹதீஸ், எல்லா ஃபுகஹாக்கள், எல்லா முத்தகல்லிமூன்கள், அதே மாதிரி அஹ்லுல் ஃபல்சஃபா, அவர் சொல்ற முத்தகத்திமு அஹ்லுல் ஃபல்சஃபா வ கதீரும் மினல் முத்தஅஹிரீன் என்று சொல்லி இந்த எல்லாருமே ஒத்துக்கொண்ட விஷயம் அஹ்காமுல்லாவுக்கு தலீல் செய்யலாம் என்று சொல்றது இப்னு தைமியா சொல்றார். சிலர் சொல்வார்கள் அது இஜ்மா என்று சொல்றார். அப்ப ஆனா உண்மையிலே சிலர் முரண்பட்டவர்கள் யாரு? தெளிவா லாஹரியாக்கள் முரண்பட்டார்கள். லாஹரியாக்கள் சொல்வார்கள் தலீல் செய்ய முடியாது. அஹ்காம்கள் அதோட நோக்கம் தஅப்புத் தான். நாங்க அதனை அப்படியே எடுத்து பின்பற்றுவதுதான் எங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த சட்டம். அதுதான் நாங்க அதுக்குரிய காரணத்தை இனம் காண முடியாது என்று சொல்றோம். அப்ப தலீல் செய்ய முடியாது என்று சொல்றத அவங்க சொன்னாங்க. சில ஹம்பலியாக்களும் தலீல் செய்ய முடியாது என்று சொல்கின்ற கருத்தை சொன்னாங்க. அப்ப அந்த தலீல் செய்யலாமா முடியாதா என்று சொல்கின்ற அந்த பிரச்சனைக்கும் எங்களுக்கு இதை பிரிச்சு பார்ப்பதனூடாக ஒரு கருத்துக்கு வர முடியும் என்று சொன்னார். அவர் சொன்னார் என்றால், இந்த தலீல் செய்ய முடியாது, இந்த தலீல் செய்ய முடியாது. ஆனா இந்த தலீல் செய்யலாம், இந்த தலீல் செய்யலாம் என்றால் இந்த தலீல குர்ஆனும் செஞ்சிருக்கிறது, சுன்னாவும் செஞ்சிருக்கிறது. இந்த தலீல்
அப்ப எனவே பொதுவாக இஸ்லாம் சொல்லுகின்ற அல்லாஹ் தஆலாவுடைய அஹ்காம்கள் எல்லாத்துக்கும் மனித நலன் சார்ந்த காரணம் உண்டு முன்வைக்கப்பட்டு தான் இருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தவரையில் அதாவது இப்ப இபாதத்துகளுக்கு காரணம் சொல்லப்பட முடியுமா முடியாதா என்ற சர்ச்சை வந்தது எங்க? இந்த விஷயத்துல தான். இந்த விஷயத்துல சர்ச்சை வந்ததுவா இல்லை. இந்த குர்ஆனே நிறைய இபாதத்துகளுக்கு தாலீல் மஸ்லஹி சொல்லித்தான் இருக்குது, காரணம் சொல்லித்தான் இருக்குது, தொழுகைக்கு சொல்லித்தான் இருக்குது, நோன்புக்கு சொல்லித்தான் இருக்குது, ஹஜ்ஜுக்கு சொல்லித்தான் இருக்குது, லஅல்லக்கும் தத்தகூன் நோன்புக்கு சொன்னது. அது மாதிரி துத்தஹிருஹும் வ துஸக்கிஹும் பிஹான்னு சொல்லி ஜகாத்துக்கு சொல்லித்தான் இருக்கிறது. தொழுகைக்கு அகிமிஸ் ஸலாத்த லிக்ரி என்று சொல்லித்தான் இருக்கிறது, தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் என்று சொல்லித்தான் இருக்கிறது. அப்ப தாலீல் மஸ்லஹி இபாதத்துக்கும் சொல்லப்பட்டு தான் இருக்கிறது. அப்ப இபாதத்துல எங்களால அந்த இனங்காண முடியாத தாலீல் எது? தாலீல் கியாசி தான். தாலீல் கியாசிய இபாதத்திலே அவர் சொல்வார் என்றால் இபாதத்திலே சில அந்த பகுதிகளுக்கு தான் இனம் காண இயலாது. அதுலேயும் குறிப்பாக அவர் சொல்வார் என்றால் அல் கைஃபியாத், அதிகமாக இந்த கைஃபியாத்துக்குரிய இல்லத் என்ன அதை எங்களுக்கு அடையாளம் காண்றது கஷ்டமாக இருக்கு. அப்ப தாலீல் கியாசி அதிகமாக மாஅதல் இபாதத்துல சாத்தியம். இபாதத்தை பொறுத்த வரையில தாலீல் கியாசி சில விஷயங்கள்ல சாத்தியம், சில விஷயங்கள்ல சாத்தியம் இல்லை. அப்ப இந்த அந்த அதாவது இபாதத்தை பொறுத்த வரையில இந்த தாலீல் சாத்தியமா இல்லையா என்று சொல்ற சர்ச்சை இங்க அந்த இதனூடாக ஓரளவுக்கு எங்களுக்கு அதை தீர்க்க முடியும் என்று சொல்லி அவர் ஒரு கன்க்ளூஷன் சொல்லுவார். அவர் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இமாம் ஷாத்திபீட ஒரு கூற்றை வச்சு விளங்கப்படுத்துவார். அவர் இந்த கருத்தை பேசுகின்ற நேரத்தில் பொதுவாக இந்த தாலீல் சம்பந்தமாக எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்கிறது. அந்த வசனங்களை இப்படி சொல்வார்கள், அதாவது அல் அஸ்லு ஃபில் இபாதாத் அதமு தாலீல் வல் அஸ்லு ஃபில் முஆமலாத் அத்தாலீல் வல் அஸ்லு ஃபில் முஆமலாத் அத்தாலீல். இந்த விஷயம் இப்படி இந்த வசனங்கள்லையோ அல்லது இந்த இது போன்ற வசனங்கள்லையோ இந்த கருத்து அதிகமாக பேசப்படுறத நாங்கள் பார்க்கணும். இமாம்களுக்கு மத்தியில் பொதுவாக இது ஒரு உடன்பாடான நிலைப்பாடு. அதாவது இபாதத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அசல் என்னென்றால், அடிப்படை என்னென்றால் அங்கே தாலீல் என்று சொல்வது காணப்பட மாட்டாது என்று சொல்வது. முஆமலாத்தை பொறுத்தவரையில் அதனுடைய அசல் தாலீல். அப்போ நாங்கள் சொல்லுவோம், அதாவது காரணத்தை காணுதல் என்று சொல்றது முஆமலாத்தை பொறுத்தவரையில் அதுதான் விதி. இபாதத்தை பொறுத்தவரையில் அது விதி அல்ல, அது விதிவிலக்கு என்று சொல்றது தான், அது விதிவிலக்கு. அப்போ இபாதத்தில் காரணத்தை அடையாளம் காணுதல், காரணம் காணுதல் என்று சொல்றது விதிவிலக்கானது. முஆமலாத்தில் அதுதான் விதி என்று சொல்கின்ற அந்த கருத்து. நோமான் ஜுகைம் இது சம்பந்தமா சொல்ற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்றால், இந்த காயிதா அல்லது இந்த விதி இது தஅபீர் கைரு தகீக் என்று சொல்லுவார். அதாவது இது மிச்ச நுணுக்கமான ஒரு பிரயோகம் அல்ல என்று சொல்லுவார். நுணுக்கமான ஒரு பிரயோகம் அல்ல. அவர் இமாம் ஷாத்திபியினுடைய ஒரு வசனத்தை கொண்டு வருவார். இமாம் ஷாத்திபியினுடைய அந்த பிரயோகம் தான் இந்த கருத்தை சொல்வதற்கு மிகச் சரியான பிரயோகம் என்று சொல்லி அவர் அதை விளங்கப்படுத்துவார். அவர் சொல்லுவார், இமாம் ஷாத்திபி இப்படித்தான் சொல்றார், அல் அஸ்லு ஃபில் இபாதாத் பின்னிஸ்பத்தி இலல் முகல்லஃப் அத்தஅப்புத் தூனல் இல்திஃபாத் இலல் மஆனி வல் அஸ்லு ஃபில் ஆதாத் அல் இல்திஃபாத் இலல் மஆனி. இமாம் ஷாத்திபி பயன்படுத்தின வார்த்தை. நுமான் ஜுகைம் சொல்றார் என்றால், இந்த வசனங்களை விடவும் இந்த கருத்தை சொல்வதற்கு மிக பொருத்தமான வசனங்கள் இமாம் ஷாத்திபியினுடைய இந்த வசனங்கள். ஏனென்றால் இதனூடாகத்தான் ஒரு இல்திபாஸ் இல்லாமல் இந்த கருத்தை விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்றார். ஆனா இந்த வசனங்களினூடாக அல்லது இந்த தஅபீரினூடாக ஒரு விதமான இல்திபாஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேற மாதிரி பல மாதிரி அதை புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆனால் இதுல இல்திபாஸ் இல்லாம தெளிவாக நாடப்படுகின்ற விஷயம் என்ன என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும் என்று சொல்லுவார். அப்ப இங்க அல் அஸ்லு ஃபில் இபாதத் பின்னிஸ்பத்தி இலல் முகல்லஃப் அத்தஅப்புத் தூனல் இல்திஃபாத் இலல் மஆனி
வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில அதுலேயும் முக்கல்லஃபை பொறுத்து, ஒரு முக்கல்லஃபுக்கு முன்னால என்ன என்று சொல்றதுதான் இங்க பேசப்படுகிறது. வணக்க வழிபாடுகள் ஒரு முக்கல்லஃபுக்கு முன்னால அவரிடத்தில் எதிர்பார்க்கப்படுறது தஅப்புத் என்று சொல்ற விஷயம் தான். அங்க அதனுடைய மஆனிகள், மகாசிதுகள், மசாலிஹ்களை பற்றி பார்த்தல் அல்ல, அதனுடைய காரணத்தை காணுதல் அல்ல, தஅப்புத் தான் முக்கல்லஃபை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம் என்று சொல்லுவோம். வல் அஸ்லு ஃபில் ஆதாத் அல் இல்திஃபாத் இலல் மஆனி. ஆனா முக்கல்லஃபை பொறுத்தவரையில வணக்க வழிபாடுகள் தவிர உள்ள விஷயத்துல அங்க எதிர்பார்க்கப்பட்டது அந்த காரணத்தை காணுதல் என்று சொல்றது. நுமன் ஜுகைன் சொல்வார் என்றால், இந்த இமாம் ஷாத்திபியினுடைய வசனங்கள்ல நாங்க 3 முக்கியமான விஷயங்கள் அவதானிக்கிறோம். முதலாவது அவர் சொல்வார் என்றால், இங்க பயன்படுத்தப்பட்ட அஸ்ல் என்ற சொற்பிரயோகம், இதனூடாக நாடப்படுகின்ற கருத்து என்ன? அல் காயிதா அல் ஆம்மா என்ற கருத்து, பொது விதி என்று சொல்றதுதான் நாடப்படுகின்ற கருத்து. அப்ப பொது விதி என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவோமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு இஸ்திஸ்னாஆத்துகள் இருக்கும். அது மஃபூம். நாங்கள் ஒரு விஷயத்துல இதுதான் பொது விதி என்று சொல்ற நேரத்தில் விதிவிலக்குகள் இருக்க முடியுமான்னு சொன்னா கண்டிப்பாக விதிவிலக்குகள் காணப்பட முடியும். அப்ப அந்த வகையில வணக்க வழிபாடுகள்ல முக்கல்லஃபை பொறுத்து நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் தஅப்புத் தான். அங்க மஆனிக்களை நாங்க பார்க்க கூடாது என்று சொல்கின்ற நேரத்துல அப்ப ஆனால் அதுல அப்ப இஸ்திஸ்னாஆத் இருக்க முடியுமா முடியாதா? முடியும். தஅப்புத பார்க்காமல் மஆனிய பார்க்கின்ற நிலைமை உண்டு. வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில வர முடியுமாண்டால் வர முடியும். அப்ப அந்த வகையில அதே போல இங்க இதுலயும் அல் அஸ்லு ஃபில் ஆதாத் அல் இல்திஃபாத் இலல் மஆனி என்று சொன்னார். அப்ப இதுல அந்த வணக்க வழிபாடுகள் தவிர்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில அடிப்படையில காரணம் காணுதல் என்று சொல்றது தான் விதி என்று சொன்னார். அப்ப அதுக்கு விதி விலக்கு இருக்கவும் முடியும். வணக்க வழிபாடுகள் அல்லாதவற்றில காரணம் காண முடியாதவை என்று சொல்ற ஒரு விஷயம் இருக்க முடியுமாண்டால் முடியும் என்று சொல்றது. அப்ப அந்த வகையில இந்த அல் அஸ்ல் என்ற அந்த சொற்பிரயோகம் அது அல் காயிதா அல் ஆம்மா என்று சொல்ற அந்த கருத்தை குறிக்கிறது. அதாவது இப்ப நுமான் ஜுகைன் வசனங்களை பாருங்க. அவர் சொல்றாரு, மஅனா தாலிக் அன்னஹு கத் தூஜத் இஸ்திஸ்னாஆத் சவாஅன் ஃபி மஜாலில் இபாதத் அவ் ஃபி மஜாலில் ஆதாத். அதாவது நாங்க இந்த அஸ்ல் என்ற சொல்லுக்கு அல் காயிதா அல் ஆம்மா என்ற அந்த கருத்தை கொடுக்கிற நேரத்தில் நாங்க விளங்குறோம் என்னென்றால், வணக்க வழிபாடுகளையும் சரி, வணக்க வழிபாடுகள் தவிர்ந்த ஆதாத்திலையும் சரி, இது ரெண்டுலேயுமே இஸ்திஸ்னாஆத்துகள் இருக்க முடியும். அப்ப அந்த விதிவிலக்குகள் இருத்தல் என்று சொல்றது இந்த பொது விதியை செல்லுபடியற்றதாக மாற்றி விடுமா? அப்படி மாற்றி விடாது. சாதாரணமா ஒரு பொது விதி ஒன்று இருக்கிற விதியில சில விதிவிலக்குகள் காணப்பட முடியும். அந்த விதிவிலக்கு கொண்டு இருப்பது என்று சொல்றது பொது விதியை அதனுடைய வெயிட்டை இல்லாமல் ஆக்கிட மாட்டார். பொது விதி தான், அது இன்றைக்கும் இருக்கும். அப்ப இவர் சொல்லுவார் என்றால், அப்ப இந்த புரிதல் எங்களுக்கு முக்கியம். அப்ப நாங்க அந்த ரைசூனிட விஷயத்துல அவர் பேசுகின்ற நேரத்திலே அவர் சொன்னார் என்றால், அத்தஅலீல் தான் அஸ்ல், அதமு தஅலீல் அது இஸ்திஸ்னா, அது விதிவிலக்காக இருக்க முடியும். அப்ப தஅலீல் அஸ்ல் என்று சொல்ற நேரத்துல தஅலீல் அது முஅமலாத்தா இருக்கலாம், இபாதத்தா இருக்கலாம். எல்லாத்துலயும் அஸ்ல் என்ன? தஅலீல். அஸ்ல் தஅலீல். அங்கல அந்த இஸ்திஸ்னாஆத் இருக்க முடியும் என்று சொல்கின்ற அந்த கருத்தை சொன்னார். அப்ப இங்க இவர் சொல்றதுல இபாதத்தை பொறுத்த வரையில தஅப்புத் தான் அஸ்ல், இஸ்திஸ்னாஆத் இருக்க முடியும் என்று சொல்லி. அதே மாதிரி ஆதாத்தை பொறுத்தவரையில மஆனி தான் அஸ்ல், இஸ்திஸ்னாஆத் இருக்க முடியும் என்று சொல்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. இப்ப இதுல முதலாவது விளங்கி கொள்ற கருத்து நாங்க சொன்னோம், அந்த இதுல விதிவிலக்கு இருக்க முடியும் என்று சொல்கின்ற அந்த கருத்து. ரெண்டாவது இதுல இவர் சொல்லுவார் என்றால், இங்க சொல்லியிருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அல் அஸ்லு ஃபில் இபாதத் பின்னிஸ்பதி இலல் முகல்லஃப் என்று சொல்ற விஷயம், பின்னிஸ்பதி இல ஷாரி' என்று சொல்வது அல்ல. அதனூடாக நாங்க விளங்குற முக்கியமான விஷயம் என்னென்றால்,
மனிதனை பொறுத்த வரையில இபாதத் விஷயத்துல என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்றது. அப்ப மனிதன் இடத்துல அவன் வணக்க வழிபாடுகளுக்கு காரணம் தேடுவது தான் அவனுடைய அடிப்படை கடமையா இல்லையா என்று சொல்றதை பத்தி மட்டும்தான் நீங்க பேசுகிறது. மற்றபடிக்கு வணக்க வழிபாட்டுக்கு காரணமே இருக்கிறதா இல்லையா என்பதை பத்தி இங்க பேசல. அப்ப அதாவது அல் அஸ்லு ஃபில் இபாதத் பின்னிஸ்பதி இல ஷாரி' என்று வந்தா கண்டிப்பாக என்ன அல் இல்திஃபாத் இலல் மஆனி தான். ஏண்டா அல்லாஹ் தஆலா எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டான். ஏண்டா அவனுடைய அடிப்படை பண்பு ஹக்கீம். அப்ப அந்த வகையில அவன் காரணத்தோடு தான் எந்த விஷயத்தையுமே பேசுவான். அப்ப அல்லாஹ் தஆலாவை பொறுத்த வரையில என்று சொல்லி நாங்க வச்சு பார்த்தோம்டா அப்ப என்னது காரணம் எல்லாவற்றுக்கும் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது. அப்ப அதை நாங்க பெருசாக இது பண்ண தேவை. ஆனால் இந்த இடத்துல மனிதனை பொறுத்த வரையில அவனிடத்துல எது எதிர்பார்க்கப்படுறது? அவன் ஒரு முஆமலாத்தை நடைமுறைப்படுத்த போற நேரத்துல அவன் அந்த ஹுக்மை மட்டும் பார்க்காமல் ஹுக்முக்கு பின்னால் என்ன நியாயம் என்பதையும் பார்த்து தான் அதை அமுல்படுத்தணும். அப்பதான் அவனுடைய அமுலாக்கம் சரியாக இருக்கு. ஆனா வணக்க வழிபாட்டை பொறுத்த வரையில அதை அமுல்படுத்த போகின்ற நேரத்துல அதனுடைய காரணத்தை பார்த்துத்தான் அவன் அமுல்படுத்தணுமா? இல்ல வணக்க வழிபாட்டு நேரடியாக ஹுக்ம் என்ன அதை அப்படியே அமுல்படுத்தலாம். அப்ப இங்க விளங்குற இது யாரை பொறுத்து? முகல்லஃப பொறுத்து தான் இந்த விஷயம். மற்றபடிக்கு இது ஷாரிஅ பொறுத்த விஷயம் அல்ல. அப்ப அதனூடாக நாங்க விளங்குறோம் என்னடா முக்கியமான ஒரு விஷயம், நாங்க அந்த ரைசூனி சொன்ன அந்த விதி திரும்ப இங்க வலியுறுத்தப்படுகிறது. ரைசூனி சொன்ன அந்த விதி இங்க வலியுறுத்தப்படுகிறது. எப்படி? அதாவது அவர் சொன்னாரு இபாதத்திலையும் சரி முஆமலாத்திலையும் சரி அல் அஸ்ல் என்ன? தாலீல் தான். அஸ்ல் தாலீல். அது யாரை பொறுத்து? அல்லாஹ்வை பொறுத்து. அல்லாஹ் எல்லா விஷயத்துக்கும் காரணத்தை வைத்திருக்கிறான்டா, காரணத்தை வைத்திருக்கிறான். அப்ப அதுதான் அடிப்படை. அடுத்து ரெண்டாவது சொன்னார் என்னடா, அந்த காரணம் இல்லாமை என்று சொல்றதனுடைய பொருள் என்ன? காரணமே இல்லை என்று சொல்வதுவா? இல்ல, மனிதனால கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவுதான் அந்த விஷயம். அப்ப அடிப்படையில காரணம் இருக்கிறது என்று சொல்றது. அப்ப அந்த கருத்தை இப்ப இந்த இரண்டாவது விளக்கம் சொல்கிறது. அப்ப சொல்றார் என்றால் இது இந்த இங்க சொன்ன அஸ்லு ஃபில் இபாதத் அத்தஅப்புத் என்று சொன்ன விஷயம், வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில தஅப்புத் தான் அஸ்ல் என்று சொன்னது யாரை பொறுத்து? மனிதர்களை பொறுத்து, அடியார்களை பொறுத்து, அல்லாஹ்வை பொறுத்து அல்ல. அல்லாஹ் அதுல எந்த காரணமும் சொல்லாமல் தான் அதை சட்டத்தை சொல்லி இருக்கிறானா? அப்படி இல்லை. அல்லாஹ் காரணத்தோடு தான் எல்லா சட்டங்களையும் சொல்லியிருக்கிறான். ஆனா மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவன் அதனுடைய காரணத்தை தேடுதல் என்றதை விடவும் அவன் அதை அமுல்படுத்தணும், அதை அவன் அமுல்படுத்தணும் என்று சொல்றதை அவனிடத்தில் எதிர்பார்க்கப்படுற விஷயம். அதுதான் நீங்க இந்த இரண்டாவது இதுல நாங்க விளங்கிக் கொள்கின்ற விஷயம். அப்ப இந்த விஷயத்துல இப்ப நுமான் ஜுகைம் சொல்ற மாதிரி ரெண்டாவது நாங்க புரிஞ்சு கொள்ற விஷயம் என்னென்றால், அவர் சொல்லுவாரு நிஸ்பத்துல் அம்ரி இலல் முக்கல்லஃப் லா இல ஷாரி'. இங்க இந்த விடயம் முக்கல்லஃபுக்குரியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுக்குரியதாக அல்ல. அப்ப எனவே அது எப்படி மாறும் என்றால், அன்ன கௌன பாபல் இபாதாத் கைர லாஹிரத்தில் இலல் இன்னமா ஹுவ பின்னிஸ்பத்தி லில் முக்கல்லஃப். அதாவது சில அந்த வணக்க வழிபாடுகளினுடைய அந்த காரணங்கள் வெளி தெரியாமல் இருத்தல், காரணங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியாமல் இருத்தல் என்று சொல்றது யாருடைய பிரச்சனை? அது முக்கல்லஃபினுடைய பிரச்சனை தான், முக்கல்லஃபினுடைய பிரச்சனை. அல்லாஹ்வினுடைய பிரச்சனையாது இல்ல. அல்லாஹ் தஆலா அவர் தொடர்ந்து அம்ம ஷாரி' ஃபைன்னஹு லம் யுஷ்ரி ஹுக்மன் இல்லா லிஹிக்மா. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சட்டத்தையும் ஒரு ஹிக்மத்தோட தான் உருவாக்கி இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள முடியாமை என்று சொல்றதுதான் பிரச்சனை. இப்ப மனிதனை பொறுத்த வரையில அங்க அவனால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்றது தான் இங்க நாடப்படுகின்ற கருத்து என்று சொல்லி அவர் சொன்னார். ரெண்டாவது நாங்க விளங்கிக் கொள்கின்ற விஷயம். மூன்றாவது ஏற்கனவே நாங்க அந்த கருத்தை கொஞ்சம் அதை பேசிட்டு போனோம். இவர் சொல்றாரு என்னென்றால், இந்த காய்தால இருந்து நாங்க விளங்கிக் கொள்கின்ற மூன்றாவது முக்கியமான விஷயம்,
தௌஜீஹுல் காயிதா இலல் இல்திஃபாத் இலல் அமல் லா இலா அஸ்லில் வதா. அதாவது இது இங்க சொல்ல வருகின்ற ஒரு அடிப்படையான விஷயம். அதாவது நாங்க செயற்படுத்துகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்றதை தான் இந்த காயிதா பேசுகிறது. அப்படி இல்லாம தலீல் என்ற விஷயத்தினுடைய பொது நிலை என்னன்றதை பத்தி இந்த காயிதா பேசல. அதாவது நாங்க முஆமலாத் அமுல்படுத்துகின்றோம், இபாதத் அமுல்படுத்துகின்றோம். இபாதத் அமுல்படுத்துகின்ற நேரத்தில் காரணத்தை தேடி கொண்டு இருக்கணுமா? ஹுக்மை நாங்கள் அமுல்படுத்தலாம், அதான் அடிப்படை. ஆனால் முஆமலாத்தை நாங்கள் அமுல்படுத்த போகின்ற நேரத்தில் அந்த ஹுக்மை அமுல்படுத்துதல் என்று சொல்றதோட மாத்திரம் நாங்கள் நிற்கக்கூடாது. கண்டிப்பாக அதனுடைய என்ன நோக்கம், என்ன காரணம், என்ன பின்புலம் என்று சொல்றதையும் வைத்துத்தான் நாங்கள் அதனை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்றோம். விளங்க. அப்ப இது நாங்க அதனுடைய அந்த பொது நிலைமை என்னன்றதை பத்தி பேசல, அமுல்படுத்துகின்ற பொழுது இது எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்றதைத்தான் இது பேசுகிறது என்று அவர் விளங்கப்படுத்துவார். நாலாவது இன்னொரு விஷயம், அதாவது அல் அஸ்லு ஃபில் இபாதத் அத்தஅப்புத் தூனல் இல்திஃபாத் இலல் மஆனி என்று சொன்னதானே. அதாவது நாங்க மஆனியை பார்க்காம தஅப்புதோட நிற்கும் அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன். அப்ப இந்த இடத்துல இபாதாத்தை பொறுத்த வரையில அதாவது தலீல் மறுக்கப்பட்டு இருக்கிறது தான். தலீல் அல்லாம நீங்க தஅப்புதுல நில்லுங்க என்று தானே சொல்லியிருக்கிற இந்த வசனம். இப்ப இந்த நஃபியு தலீல், இந்த வசனத்தில் உள்ள நஃபியு தலீல் உண்மையிலே அந்த நஃபியு எதை உண்மையிலே குறிக்கிறது? அப்ப அவர் சொல்லுவார், அந்த நஃபியு உண்மையிலே குறிக்கிறேன் என்றால், அதாவது நாங்க சொன்ன தலீல் அல் மஸ்லஹிய குறிக்கிறதுவா இந்த நஃபி இல்ல, அத்தலீல் அல் கியாசியத்தான் குறிக்கிறது அவர் சொல்லுவார். அதாவது ஏற்கனவே நாங்க அது தெளிவாக நிறுவப்பட்ட விஷயம் தான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் எல்லாத்தையும் நியாயத்தோடு தான் பேசுகின்றாங்கன்னு சொல்றது, எல்லாத்தையும் நியாயத்தோடு தான் பேசுகின்றான். அப்ப எனவே அதுல ஒரு பெரிய ஒரு இஷ்யூ உண்டு இல்லை. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் நியாயத்தோடு தான் பேசுகிறான். ஆனா இந்த இடத்துல இமாம்கள் இபாதத்தை பொறுத்தவரையில் தஅப்புத் தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது, மஆனியை நாங்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்கிற நேரத்தில் அவங்க தலீல் அல் மஸ்லஹிய நாடல்ல அதனூடாக. அதாவது தலீல் அல் மஸ்லஹி என்று சொல்கிற நாங்கள் சொல்கிறோம் பொதுவான ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நியாயம் உண்டு இருக்கிறது, காரணம் உண்டு இருக்கிறது. அப்படியான அப்படி ஒரு விஷயத்தை இஸ்லாம் மறுக்கல்ல, அப்படி ஒரு விஷயத்தை மறுக்கல்ல. ஆனால் இந்த தலீல் அல் கியாசி என்று சொல்றது குறிப்பிட்ட அந்த செயலுக்கான அதாவது நேரடியான காரணம், அல்லது இன்னொரு வகையில் சொன்னால் நாங்க அந்த இஸ்தின்பாத் என்று சொல்கின்ற அந்த செயலை செய்வதற்குரிய அந்த இல்லத், கியாஸில் நாங்க சொல்கின்ற அந்த இல்லத், அந்த இல்லத்தை அந்த காரணம் இபாதத்தை பொறுத்த வரையில நாங்க பார்க்கக்கூடாது என்று சொல்றது. ஏனென்றால் இமாம்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்ட பொதுவான விதி லா கியாஸ ஃபில் இபாதத். இபாதத்துல கியாஸ் என்று சொல்ற ஒரு விஷயத்தை நாங்க அமுல்படுத்த இயலுமா என்றால் அமுல்படுத்த இயலும். இப்போ நாங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்திலையும் ஒரு புதிய பிரச்சனையோடு வருகின்ற நேரத்தில் ஏற்கனவே இருக்கின்ற பழைய பிரச்சனை அதனுடைய ஹுக்கும் என்ன, அந்த ஹுக்கும் என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அதே காரணம் இங்கேயும் இருக்குமாக இருந்தால் அதே ஹுக்குமை நாங்கள் இங்கே வழங்க முடியும் என்று சொல்ற அந்த அணுகுமுறை. இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் இபாதத்தில் பயன்படுத்த இயலுமா? இபாதத்தில் இந்த விஷயத்தை நாங்கள் பயன்படுத்த இயலாது. அப்போ அந்த காரணத்தை மையப்படுத்தி இபாதத்தொண்டை பொறுத்த வரையில நாங்கள் ஒரு புதிய தீர்வொண்டுக்கு வரையலாது, ஒரு புதிய தீர்வொண்டுக்கு நாங்கள் வரையலாம். அப்ப அந்த அடிப்படையில தான் அந்த இபாதத்தை பொறுத்த வரையில அங்க கியாஸ் இல்லை என்று சொல்லுவோம். அப்ப இங்க இமாம்கள் அல் அஸ்லு ஃபில் இபாதத் பின்னிஸ்பத் இலல் முக்கல்லஃப் அத்தஅப்புத் என்று சொல்ற நேரத்தில், தூனல் இல்திஃபாத் இலல் மஆனி என்று சொல்ற நேரத்தில் இங்க சொல்லப்படுகின்ற ஆக முக்கியமான விஷயம், இபாதத்துக்குள்ளால நீங்க கியாஸ் என்ற அணுகுமுறையை கடைபிடிக்க போவாங்க சொல்லுவோம். இப்ப அதை வச்சு நாங்க முடிவொண்டுக்கு வரையலாம். அதாவது இபாதத்துல ஒரு குறித்த விஷயத்துக்கான காரணத்தை வச்சு நாங்க சொல்லுவோம் இபாதத்துகளுக்கு காரணம் இருக்குதாண்டா, காரணம் இருக்கிறது, அதை வைத்து நாங்க ஒரு இஜ்திஹாதுக்கு போக இயலுமா? ஒரு இஜ்திஹாதுக்கு நாங்க போக இயலும். அதான் நீங்க சொல்ல வந்த தலீல் கியாசி ஏலாது என்று சொல்றதனுடைய கருத்து அதான். அதை வச்சு ஒரு இஜ்திஹாதுக்கு போக இயலும். இப்ப நாங்க சொல்லுவோமே, இப்ப தொழுகை இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்,
குர்ஆன் மிச்சம் தெளிவாக சொல்லிக்கிறது. அது உண்மையிலே ஒரு தலீல் மஸ்லஹி தான். அப்போ மனிதனை இந்த பாவங்களை விட்டும் தொழுகை தடுக்கின்றது என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வர இல்லாமல், இப்போ குறிப்பிட்ட ஒரு ஆள், ஒரு ஷக்ஸ், அவர் தொழுறாள் தான், ஆனால் அந்த தொழுகை அவருடைய எந்த பாவத்தையும் தடுக்கல, அவர் தாராளமாக பாவம் செய்வார். இப்போ இவருக்கு ஒரு ஹுக்கும் கொடுக்கலுமா, எங்களுக்கு இவருடைய தொழுகை இவருக்கு பாவத்தை தடுக்கல, எனவே ஒரு தொழாம இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்ற ஒரு அப்படி ஒரு ஹுக்குமுக்கு போகலுமா எங்களுக்கு? அப்போ அந்த இல்லத்தை வச்சு ஹுக்குமை நாங்கள் இது பண்ணலுமா ஏண்டா அப்படி ஒரு தீர்மானத்துக்கு எங்களுக்கு வரையலாது வளர்ந்தானே. அல்லது ஒரு இப்போ நாங்கள் சொல்லுவோம் தொழுகை பாவங்களை தடுக்கிறது என்று சொல்லி இருக்கிற, தொழுகை பாவங்களை தடுக்கிறது. இப்போ தொழுகை பாவங்களை தடுக்கிறது அல்லாஹு தாலா 5 நேரத்தை தான் வாஜிபாக இருக்கிறான், 5 நேரத்தை வாஜிபாக இருக்கிறான். அப்போ 5 நேரம் தொழுதாலே பாவங்கள் தடுக்கப்படுகிறது என்றால் அது 10 நேரமாக இருந்தால் அப்போ எவ்வளோ நல்ல நல்ல பாவங்கள் தடுக்கப்படுங்க. அப்போ அந்த நோக்கம் இன்னும் நல்லா நிறைவேறுகிறது. அப்போ நோக்கம் இன்னும் நல்லா நிறைவேறுகிறது என்பதை வைத்து எங்களுக்கு சட்டத்தை மாற்றலுமா? நாங்கள் நோக்கம் நல்லா நிறைவேறுதான், எனவே நாங்கள் இதை 10ஆம் ஆக்குவோம் என்று சொல்கிற தீர்மானத்துக்கு எங்களுக்கு போகலுமாட்டா? அப்படி தீர்மானத்துக்கு எங்களுக்கு போகலாது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் என்றால் அப்போ அந்த இபாதத்தில் இல்லத்து இருக்கிறது, இல்லத்து இருக்கிறது. ஆனால் அந்த இல்லத் அது இல்லா கியாசியா அல்ல, அதை வைத்து நாங்கள் கியாஸ் பிடிக்கலுமா? ஏலாது. இல்ல அது மஸ்லஹியா, இல்ல மஸ்லஹியா. அப்ப அங்க இப்ப நுமான் ஜுகைன் சொல்றாரு என்னென்றால், அப்ப வணக்க வழிபாடுகளுக்கு இந்த இந்த இல்லத் சொல்லப்பட்டதற்கான அந்த நியாயம் என்ன? ஏன் வணக்க வழிபாடுகளுக்கு அப்ப இல்லத்து இருக்கணும், காரணம் இருக்கணும், நோக்கம் இருக்கணும்? ஏன் அப்படி இருக்கிறத வச்சு நாங்க கியாஸ் ஒன்று பிடிக்கலான்னு சொன்னா, அதை வைத்து நாங்கள் இன்னொரு புதிய சட்டம் ஒன்றை தீர்மானிக்க முடியாது என்று சொன்னா, அப்போ வணக்க வழிபாடுகளுக்கு ஏன் இப்படி இல்லத்து இருக்கிறது, தாலீல் ஏன் இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அப்போ அவர் அடுத்த பக்கம் சொல்லுவார் என்னென்றால், நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயம் தான், ஏன் தாலீல் இருத்தல் அல்லது மகாசித் ஏன் இனம் காணப்படணும் அல்லது காரணம் ஏன் இனம் காணப்படணும் என்று சொல்ற நேரத்தில் அது எங்களை எதை நோக்கி எடுத்து செல்கிறது? அல் இம்திசால். அதாவது இப்போ இந்த நிறைய அந்த யூடியூப்ல நீங்கள் இவருடைய ஸ்பீச்சுகள் எல்லாம் பார்க்கலாம். முஹம்மது ராத்திப் நாபிலிசி என்று சொல்கிற ஒருவர், அவர் சிரியாவை சேர்ந்தவர். அவர் உண்மையிலே ஒரு ஷரியா துறை அறிஞர் அல்ல, அவர் ஒரு இன்ஜினியர். ஆனாலும் ஷரியா துறையை அவர் சுயமாக படித்து நிறைய எல்லா துறைகள் சம்மந்தமும் பேசுவார். அவர் அப்படி ஒரு ஆல்ரவுண்டர், எல்லா துறையும் பேசுவார். அவர் ஆன்மீகத்தையும் பேசுவார், இதையும் பேசுவார், சமூக விஷயங்களும் பேசுவார், பொலிட்டிக்கலும் பேசுவார், மக்காசிதையும் பேசுகிறார். அப்போ அவர் அவர் இந்த ஷரியா துறை அறிஞர் அல்ல என்பதனால நிறைய அந்த அவர் சொல்லுகின்ற சம்பவங்கள், அவர் முன்வைக்கின்ற ஹதீஸுகள், அதுகளில் சில டைமுக்கு இஷ்யூஸ் இருக்கும், நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கொண்டு வருவார். அப்போ ஆனாலும் அவரோட திங்கிங் சரியான டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக இருக்கும், வித்தியாசமான கோணத்தில் நின்று பல விஷயங்களை பார்ப்பார். ஏனென்றால் அவரோட பேசிக் அவரோட துறை இன்ஜினியரிங், அதனால் பெரும்பாலும் நிறைய விஷயங்களை அந்த பார்வையோடு அவர் பார்ப்பார். அப்போ அந்த வித்தியாசமான ஐடியாஸ் அங்கே ஜென்ரேட் ஆகிறத பார்க்கலாம். அவர் இதை பற்றி பேசுகிற நேரத்தில், இந்த கருத்தை பேசுகிற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னென்றால், அடிப்படையில் அல்லாஹு தாலா மனித மூளையை படைச்சிருக்கின்ற இயல்பு அவர் சொல்லுவார் இந்த சபபியா தான். மனித மூளை ஒரு விஷயத்தை அந்த மூளைக்கு கொடுக்கின்ற நேரத்தில் மனித மூளை உடனடியாக ஒரு கேள்வி கேட்கும், ஏன் என்ற கேள்வியை கேட்கும். அவர் சொல்லுவார் மனித மூளை அல்லாஹு தாலா அப்படித்தான் படைச்சிருக்கிறார். அந்த ஏன் என்ற கேள்விக்கான பதில் கண்டிப்பாக இனம் காணப்படும். அவர் சொல்ற அந்த சபபியா ஏன் இனம் காணப்படணும் என்றால், அது இனம் காணப்படுகின்ற நேரத்தில் தான் அதுதான் மூளைக்கும் கல்புக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி. அது அவர் சொல்லுவார் அந்த சபப் இனம் காணப்படுதல் தான் மூளைக்கும் கல்புக்கும் இடையிலான கனெக்டிவிட்டி. கல்ப் தான் உண்மையிலே ஒன்றை திருப்தி காணுதல் என்று சொல்றது எங்க நடக்கிறது? மூளையில நடக்கிறது. அது கல்புல தான் நடக்குது, உள்ளத்துல தான் நடக்கிற ஒன்று சம்பந்தமான திருப்தி. அப்ப அந்த ஒன்றை நாங்கள் ஏற்றல் என்று சொல்கின்ற, அந்த உளப்பூர்வமாக ஏற்றல் என்று சொல்கின்ற விஷயம் நடக்கிறது உள்ளத்துல தான், அது மூளையில நடக்கும். மூளையில நடக்கும்
அந்த அந்த காரணத்தை தேடுதல் என்ற விஷயம். அப்ப நாங்க அந்த மூளை கண்டிப்பா எந்த ஒரு விஷயத்தை கொடுக்குற நேரத்தில் அந்த கேள்வியை கேட்கும், காரணத்தை கேட்கும். அப்ப அந்த காரணம் சரியா கொடுக்கப்படுற நேரத்தில் உடனே கனெக்டிவிட்டி வரும் உள்ளத்துக்கு. அந்த காரணம் அந்த வருகின்ற நேரத்தில் உள்ளத்துல நாங்க சொல்ற ரிதா என்று சொல்ற விஷயம் வரும், திருப்தி என்று சொல்ற விஷயம் உள்ளத்துக்கு அப்பதான் கனெக்ட் ஆகும். அப்ப உள்ளத்துக்கு அது கனெக்ட் ஆன உடனே திருப்தி என்று சொல்ற விஷயம் உள்ளத்துல வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்தில் இருந்து தான் அல் ஜவாரிஹுக்கு விஷயங்கள் வருகிறது. அப்ப உள்ளத்துல திருப்தி நிலைமை ஒன்று இருந்தா உடனே என்ன செய்யும், அது செயலாக மாறும், உடனே செயலாக மாறும். அப்ப நாங்க ஒரு விஷயத்தை சொல்றோம், இது வாஜிப் என்று சொல்றோம், இது முபாஹ் என்று சொல்றோம், இது மந்தூப் என்று சொல்றோம், இது ஹராம் என்று சொல்றோம். அப்ப இதெல்லாம் சொல்ற நேரத்தில் முதலாவது அந்த மூளை கேட்கிற அடுத்த கேள்வி ஏன் இது வாஜிப், ஏன் இது ஹராம், ஏன் இது மந்தூப்? இந்த கேள்விக்கான ஆன்சர் கொடுக்கப்பட்ட உடனே அது கனெக்ட் ஆகும் உள்ளத்தில் அந்த 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 செயற்பாடு சம்பந்தமாக இது வாஜிப் என்ற அந்த செயற்பாடு சம்பந்தமான அந்த ரிதா தோன்றும். என்னடா காரணம் தெளிவு என்பதனால் அந்த ரிதா தோன்றும். ரிதா தோன்றினா அடுத்து என்ன நடந்துரும், அல் இம்திசால் என்று சொல்ற விஷயம் வந்துடும், அமுல்படுத்தல் என்று சொல்கின்ற விஷயம். நாங்க எந்த அது பிறகு அந்த ரிதா வந்தால் நாங்க வேற எதையும் பார்க்க மாட்டோம், என்ன செய்வோம், உடனடியாக அமுல்படுத்துவோம். அப்ப இவர் சொல்லுவார் என்னண்டா, நோமான் ஜுகைன் சொல்லுவார் என்னண்டா, இபாதத்துகளை பொறுத்த வரையில அதுக்கு காரணம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது அதை வச்சு இஸ்தின்பாத் எடுக்கவல்ல, அதை வச்சு ஒரு புதிய ஜித்திஹாதுக்கு போவதற்கல்ல. மாற்றமாக இபாதத் அதனுடைய நோக்கம் நாங்க அல்லாஹ்வினுடைய அடிமை என்று சொல்வதை நாங்க பறைசாற்றுவோம், அதை வெளிப்படுத்தணும். அப்ப அந்த அடிமைன்றதை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த அந்த அதை வெளிப்படுத்துறது என்று சொல்ற எப்படி நடக்கும், நாங்கள் அதை உடனே அமுல்படுத்துறதுல தான் நிற்கிறோம், இம்திசால்ல தான் அது இருக்கிறது. அப்ப அந்த இம்திசால கொண்டு வாரது எது, இந்த காரணம் தான் கொண்டு வரும். காரணம் அல்லது நோக்கம் தெளிவாக இருந்தா தான் இம்திசால் உடனடியாக வரும். அப்ப அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இபாதத்துகளுக்கு இந்த இந்த மக்சத் வைத்திருக்கிறான் அல்லது இல்லத் வைத்திருக்கிறான். அப்ப இபாதத்துகளுக்கு இல்லத் வைத்ததனுடைய நோக்கம் அதிலிருந்து நாங்கள் ஒரு புதிய சட்டத்தை நோக்கி செல்வதற்கு அல்ல. அப்ப ஆனா முஆமலாத்தை பொறுத்தவரையில அல்லது ஆதாத்தை பொறுத்தவரையில அங்க இல்லத்து வைத்ததுல இந்த நோக்கமும் இம்திசால் நோக்கமும் இருக்கிறது. ஆனா இம்திசாலை விடவும் அதில் ஆக முக்கியமானது என்ன, அந்த அதிலிருந்து நாங்க புதிய இஜ்திஹாதுக்கு போவோம். அப்ப இந்த வேறுபாடு நாங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு என்று சொல்லி நூமான் ஜுகைம் சொல்லுவார். இந்த தலீல் என்ற அந்த விவகாரத்தில் நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர நேரத்தில் இப்படி நாங்கள் வரலாம் என்று சொல்கிற இந்த அவதானங்களை இவர் முன்வைத்தார். கடைசியாக அவர் இந்த கருத்தை முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு அவதானத்தை சொல்லுவார் என்னென்றால், அதாவது இப்போ அந்த இபாதத்துகளை பொறுத்தவரையில் நாங்கள் சொன்னோம் அதுக்கு காரணம் இருக்கிறது, பல காரணங்கள் நஸ்ஸிலே நேரடியாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு காரணம் குறிப்பிடப்பட்டு இல்லை. இப்போ மனுஷன் காரணங்களை தேடலாமா இல்லையா, தாராளமாக தேடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உதாரணமாக ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் ஹக்கீமு திர்மிதி தான் இந்த மக்காசித் என்ற சொல்ல ஆரம்பமாக பயன்படுத்தினாக்கல்ல ஒரு முக்கியமான ஆள். ஹக்கீமு திர்மிதியில் மக்காசிது சலாத், மக்காசிதுல் ஹஜ், மக்காசிது சலாத் என்ற அந்த புத்தகம், அதே மாதிரி அல் ஹஜ் வ அஸ்ராருஹு என்று சொல்கிற அந்த புத்தகம், இதில் எல்லாத்திலையுமே அவர் பேசினது ஒவ்வொரு விஷயத்துக்குமான காரணம் என்ன, நோக்கம் என்ன, தொழுகையில் மக்காசிது சலாத் என்று சொல்லி பேசுகிற நேரத்தில் தொழுகையோட ஒவ்வொரு அசைவுக்கும் ஏன் ருக்கு இந்த வடிவத்தில் இருக்கிறது, ஏன் நாங்கள் தக்பீர் கட்டுறோம், ஏன் நாங்கள் சுஜூது போகிறோம், ஏன் தலையை நாங்கள் நிலத்தில் வைக்கிறோம். அப்போ அந்த தொழுகையோட ஒவ்வொரு இருப்பு மாற்றத்துக்கும் அவர் ஒரு காரணம் சொல்ல முற்பட்டிருக்கிறார். அது ஏன், அதோட தத்துவம் என்ன, அதனூடாக மனுஷனுடைய அந்த மனசிலையும் சரி அவனுடைய உடம்புலையும் சரி என்ன சேஞ்ச் வருகிறது, இதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். அப்போ அவர் உண்மையில சூபித்துவ பின்புலம் கொண்டு வருகிறார். நிறைய ஆட்கள் சொல்வார்கள் என்றால் அவர் அவருடைய அந்த தலீலில் நிறைய சூபித்துவ தாக்கம் இருக்கிறது. சூஃபிக்கள் நிறைய இந்த பவாத்தின்களை பற்றி பேசுவார்கள் தானே, அதனுடைய உட்பொருள் என்னன்றதை பற்றி நிறைய பேசுவார்கள். அப்போ கொஞ்சம் அந்த
ஷத்ஹாத் சூஃபி அதில் கலந்து தான் இருக்கு. சூஃபிகளோட சில அந்த எல்லை மீறல்கள் அதில் கலந்து தான் இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் எடுத்த அந்த முயற்சி இருக்கிறதுவே தொழுகைக்கான அந்த நியாயங்களை காரணங்களை சொல்வதற்கு எடுத்த அந்த முயற்சி ஒரு நியாயமான முயற்சி. அப்போ அந்த வகையில் அது மக்காசித் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட மிக ஆரம்ப முயற்சிகளில் ஒன்றாக அதை இந்த மக்காசித் துறை ஆய்வாளர்கள் கருதுவார்கள். அப்போ அந்த நாங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், அந்த இபாதத்துகளோட எல்லாத்துலேயுமே குர்ஆனும் சுன்னாவும் நேரடியாக தாலீல சொல்லி இல்லை அல்லது மக்காசித்துகளை பேசி இல்லை. ஆனாலும் கூட மனிதனுக்கு அதை பேசுறதுக்கான அதை தேடுறதுக்கான அனுமதி இருக்கிறது. அப்போ இதை தேட போகின்ற நேரத்தில் பலரும் எல்லை மீறி வைத்திருக்கிறார்கள். அந்த எல்லை மீறி போனதும் ஒரு காரணம் அவர் சொல்லுவார் என்னென்றால், பல சமயங்களில் நாங்கள் இந்த இபாதத்துகளை பொறுத்து நாங்கள் காரணத்தை தேடப்படாது என்று சொல்கின்ற இன்னொரு பக்கம் அழுத்தம் கொண்டு வருவதற்கு காரணமானது உண்மையில் என்ன என்றால் இந்த எல்லை மீறல்கள் காரணமாக இருக்கின்றன. அப்போ அந்த வகையில் அதை நாங்கள் அந்த அப்படி ஒரு நியாயம் இருக்கிறது என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிற ஒரு கருத்தை நூமன் ஜுகைம் சொல்லுவார். இவர் இந்த அதாவது இப்னு ஆஷூர், முகமது தாஹிர் இப்னு ஆஷூர், அவர் அந்த மக்காசித் ஷரியா அல் இஸ்லாமியா என்ற அவருடைய புத்தகத்தில் ஒரு கருத்து சொல்லுவார் என்னென்றால், அவர் சொல்லுவார் இந்த இந்த தலீல் இந்த வேண்டாம் என்று சொல்கிற இந்த கருத்து குறிப்பாக இந்த லாஹிரியாக்களுக்கு மத்தியில் எப்படி வந்தது என்று சொல்கிற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னென்னா, குர்ஆனை நாங்கள் போய் பார்த்தா தெளிவாக காரணம் சொல்லப்பட்டவை இருக்கின்றது. காரணம் சொல்லப்பட்டவை இருக்கின்றது. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த அந்த அதாவது அந்த காரணம் இல்லாதவை என்று சொல்கிறதும் மிச்சம் தெளிவாக இருக்கிறது. நடுவில் சிலது இருக்குது, அதுக்கு காரணம் இருக்கிறதா இல்லையா, முத்தவஸ்ஸித்துன் பைனஹுமா என்று சொல்லுவார். அப்போ அதுக்கு காரணம் இருக்குதா இல்லையா என்று சொல்கிற விஷயம் தெளிவில்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல காரணம் இருக்கிறதா இல்லையான்றது தெளிவில்லாத இடத்துல அதை தேட போகிற நேரத்தில் நிறைய கருத்து வேறுபாடு வருது. சிலர் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள், சிலர் வேறொரு காரணத்தை சொல்லுவார், இவர் ஒரு காரணத்தை சொல்லுவார், அவர் இன்னொரு காரணத்தை சொல்லுவார். அப்போ இந்த இந்த காரணத்தை வச்சு நாங்கள் முடிவுக்கு வரதா, இந்த காரணத்தை வச்சு முடிவுக்கு வரதா, இஸ்தின்பாத்துக்கு போகிற நேரத்தில் இப்படி நிறைய இஷ்யூஸ் அதனால் வர தொடங்குது. அப்போ எனவே ஃபிக்ஹ்ல இந்த காரணத்தை வச்சு அவர் ஒரு கருத்து சொல்லுவார், இந்த காரணத்தை வச்சு இவர் வேறொரு கருத்து சொல்லுவார். விளந்தான். இப்போ உதாரணமாக ஃபிக்ஹ்ல இந்த ஃபிக்ஹுல் உஸ்ரால நீங்கள் பார்த்த ஞாபகம் இருக்கும். இப்போ வலி ஏன் தேவை, வலி தேவை என்ற விஷயம் ஹதீஸில் இருக்கிறது. வலி ஏன் தேவை, காரணம் என்ன என்று சொல்லி இந்த ஷாஃபியாக்கள் அல் பக்காரா என்று சொன்னார்கள், ஹனஃபியாக்கள் அல் சிகர் என்று சொன்னார்கள். அதை வச்சு ஃபத்துவாவே மாறி, இஸ்தின்பாத்தே மாறி. அப்போ இப்படி அந்த காரணம் அந்த இருக்கிறதா இல்லையா, என்ன காரணம் என்று சொல்றது தெளிவாக வரையறுக்கப்படாத விவகாரங்கள்ல இப்படி நிறைய வித்தியாசமான கருத்து வேறுபாடு தோன்றுது. அதனால ஃபிக்ஹ்ல நிறைய பிரச்சனை வருகிறது. அப்ப இப்னு ஆஷூர் சொல்லுவார் என்னென்றால், இந்த பிரச்சனையை பார்த்துட்டு இதுல ஒரு முடிவுக்கு குலையலாத தடுமாற்றத்துல தான் லாகிரியாக்கள் முடிவெடுத்தாங்க. என்னது, தாலீலே வானம், தாலீல் வேணும் என்று ஆகும் என்று சொன்னா தானே இந்த பல கருத்து வேறுபாடு வருகிறது. தாலீலே வேண்டாம் என்று சொன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப இருக்கிற நஸ்ஸில் என்ன இருக்கோ அதை பின்பற்றிட்டு நாங்கள் போயிடலாம் என்று சொல்லி இப்னு ஆஷூர் சொல்லுவார் என்றால், அந்த அழுத்தம் தான் லாகரியாவை அங்கே கொண்டு போய் சேர்த்தது. தாலீலே வேண்டாம் என்று சொல்லி அவங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் அதுதான் என்று சொல்லி இப்னு ஆஷூர் சொல்லுவார். ஹைர். அப்போ இதனோட நாங்கள் அந்த தாலீல் என்ற பாடத்தில் ஒரு பிரதானமான பரப்பு முடிச்சிருக்கிறோம். அடுத்து இன்னொரு பகுதி இருக்கிறது. நாங்கள் குர்ஆன் இந்த தாலீல் என்று சொல்கிற விஷயத்தை எப்படி பேசியிருக்கிறது, அதாவது அல் மன்ஹஜுல் குர்ஆனி ஃபி தஹ்லீலில் அஹ்காம் என்று சொல்கிற அந்த பகுதி சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்தில்